நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம், நாளைய தலைமுறையை வாழ வைப்போம்ங்கிற உயரிய முழக்கத்தை முன்வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, அக்காமார்களே, வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் மக்களாட்சிக்கான வரையறையை முன்வைக்கிறார். மக்களால் மக்களுக்காக மக்களை அமைக்கிற ஆட்சிதான் மக்களாட்சி என்கிறார். அந்த மக்களாட்சி நாட்டில் மக்களுக்கான அதிகாரம் என்னவென்றால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்துகிற வாக்கு மட்டும்தான். அதுதான் நமக்கான அதிகாரம். நாம் சட்டமன்ற உறுப்பினரை, பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை நாம் திரும்ப பெற முடியாது. இதான் அமைப்பு முறை. தேர்தல் காலத்தில் அந்த கட்சிகள் வாக்குறுதி கொடுக்கும். நாங்க வந்தோம்னா பாலாரையும் தேனாரையும் கரைபுரண்டு ஓட வைப்போம், நாட்டில் வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம், பசி பஞ்சத்தை ஒழிப்போம், குடிசைகள் இல்லாத ஊர்களை படைப்போம், நாங்கள் சாத்தூரை சிங்கப்பூர் ஆக்குவோம், மதுரையை மலேசியாவாக்குவோம். இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை இந்த கட்சிகள் வாரி வழங்குகிறது. ஆனால் இந்த கட்சிகள் கொடுக்கிற வாக்குறுதியை ஒருபோதும் நிறைவேற்றியது இல்லை. இங்கு கட்சிகள் முழுக்க முழுக்க வாக்கை மையப்படுத்திய 5 ஆண்டுகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு பொங்கல் வந்துச்சு. கடந்த ஆண்டு பொங்கலின் போது இதே திமுக அரசு வந்து குடும்ப அட்டைதாரருக்கு 3000 ரூபாய் காசு கொடுத்துச்சா? கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்ப பொங்கல் வந்துச்சு, தேர்தல் வரல. இப்ப தேர்தல் வருது, பொங்கல் வருது, அதனால 3000 ரூபாய் காசு வருது. அக்கா சொன்னது போல 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அதையே 1.5 ஆண்டு கழித்து தான் கொடுத்தாங்க. இப்ப மறுபடி அதை தொடர்வதற்கான பொருளாதார சூழல் இல்லை. ஆனா அதிமுக என்ன பண்ணுது? அவன் என்ன சொல்லியிருக்கான்? பெண்களுக்கு இலவச பேருந்து போடுறா, ஆண்களுக்கு நீ போடுறா. அவன் என்ன சொல்லியிருக்கான்? 1000 ரூபாய், நீ 2000 ரூபாய் போடுற. இது என்ன? இது புரட்சிகரமான திட்டம். இந்த திமுகவுக்கும் இந்த அதிமுகவுக்கும் தான் மாறி மாறி வாக்கு செலுத்துறோம். அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். ஒரு பொருளை வாங்குற கடையில் போய் பொருளை வாங்குறப்ப என்ன சொல்றாங்க? ஒரு கை கடிகாரத்தை வாங்குறோம். 3 மாத காலம் வந்து இதுக்கு உறுதிப்பாடு உண்டு, கேரண்டி உண்டு, வாரண்டி உண்டு. 3 மாத காலம் நல்லா ஓடும். அப்படி ஓடலன்னா நீங்க கொண்டாங்க, நான் சரி பண்ணி தர்றேங்கிறாங்க. ஒருவேளை அந்த கடைக்காரரை ஏமாத்தி விட்டால் கூட அந்த பொருள் வெறும் 300 ரூபாய் இருந்தா கூட நீங்க நுகர்வோர் நீதிமன்றம் போகலாம், கன்சியூமர் கோர்ட். நுகர்வோர் நீதிமன்றம் போய் நான் பொருள் வாங்கினேன், தரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றிய கடைக்காரர் மீது வழக்கு தொடுக்க முடியும். தரமற்ற பொருளை கொடுத்து விட்டார் என்று வழக்கு தொடுத்து அந்த பொருளுக்கான மாற்று பொருளையும் இழப்பீட்டையும் பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு பொருள் தரமா இல்லைன்னா. ஆனா திமுகவுக்கு வாக்கு செலுத்தின, அதிமுகவுக்கு வாக்கு செலுத்தின, திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல, அதிமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. எந்த நீதிமன்றத்தின் படியும் ஏற முடியாது. நாடு முழுமைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் சாலை இறங்கி போராட்டம் செய்து நாங்கள் தவறாக ஸ்டாலினுக்கு வாக்கு செலுத்தி விட்டோம், அந்த வாக்களை திரும்ப பெற விரும்புகிறோம் என்று மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க நடந்து புரட்சி வெடித்தாலும் சரி, வாக்கு செலுத்தினா திரும்ப பெற முடியாது. 5 ஆண்டு காலத்துக்கு அவர் தான் முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமிக்கு தவறாக வாக்கு செலுத்தி விட்டோம், நாங்கள் மிகப்பெரிய பிழை செய்து விட்டோம் என்று சொல்லி ஒட்டுமொத்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் மக்களும் போராட்டம் நடத்தாலும் சரி, ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஒரு முறை வாக்கு செலுத்திவிட்டால் 5 ஆண்டு காலம் அவங்க தான் உங்களுக்கான ஆட்சியாளர்கள். இதில் தேர்தல் அமைப்பு முறை எப்படி நடக்குதுன்னா, இந்த தேர்தல்ங்கிறது 5 ஆண்டுகள வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒரு முதன்மையான ஒண்ணு. ஆனா இந்த கட்சிகள் 2 பேரும் திராவிட கட்சிகள், திமுக அதிமுக, தேர்தலை மிகப்பெரிய சந்தையாக மாற்றிவிட்டது, அரசியலை வணிகமாக மாற்றிவிட்டது. அதன் வெளிப்பாடு எல்லா பக்கமும் லஞ்சம், ஊழல்,
நிர்வாக சீர்கேடு, முறைகேடு நீக்கமர நிறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசு அலுவலகம் இருக்கலாம். அரசு அலுவலகத்தில் பிறப்பு சான்று, இறப்பு சான்று, கல்வி சான்று, சாதி சான்று, வருமான சான்று, எந்த சான்றாவது காசு கொடுக்காம பெற முடியுமா? முடியாது, வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு தகுதி இருக்கு, திறமை இருக்கு, அரசு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. அரசு வேலைக்கு போறதுக்கு தகுதி திறமை இருந்தாலும் அரசு வேலைக்கு மிக குறைந்தது 5 லட்ச ரூபாய் பணத்தை லஞ்சமா கொடுத்தாதான் நீங்க அரசு வேலைக்கு போக முடியும். அப்ப எல்லா இடத்துலையும் லஞ்சம், ஊழல் புறையோடி போயிருக்கு, கடைக்கோடி வரை. காரணம், இந்த அமைப்பு முறையே பிள்ளையா இருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதினா அதுல போட்டி போடக்கூடிய வேட்பாளர் அதிகபட்சமா செலவு செய்யலாம் சொல்லக்கூடிய தொகை வெறும் 40 லட்சம் தான். ஒரு சட்டமன்ற வேட்பாளர் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள 40 லட்சம் தான் செலவு செய்ய முடியும். அதுக்கு மேல செலவு செய்யக்கூடாது. இதுதான் தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு. ஆனா இங்க திமுகவும் அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மிக குறைந்தது 20 கோடியை கொட்டி வைக்க போறான் 2026. இப்ப அதுல ஓஎஸ் மணினா அமைச்சர் தொகுதியா 50 கோடி போடு. யார் அப்ப காசு? கொள்ளடிச்ச காசு தான். கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை ஒரு முதன்மையான நகரம்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 50 கோடி. இல்ல கடை கோடியா இருக்குது நாகப்பட்டினம், கடை கோடியா இருக்குது திருத்துறைப்பூண்டி. அப்ப எவ்வளவு செலவு? 20 கோடி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு திமுக அதிமுக வேட்பாளர் செலவு செய்ய போறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே வெறும் 15 கோடி தான். ஆண்டு ஒன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி. 15 கோடிக்கு தான் நீ வந்து பள்ளிக்கூடத்தில் ஏதாவது செஞ்சு தர போறீங்க. 15 கோடிக்கு தான் நீங்க உட்பட்டு தான் நீங்க சாலை போட போறீங்க. 15 கோடிக்கு உட்பட்டு தான் நீங்க வந்து பேருந்து நிலையம் கட்ட போறீங்க. எல்லாம் 15 கோடிக்கு உட்பட்டு தான். ஆனா 15 கோடிக்கு செலவு பண்றதுக்கு 20 கோடி 30 கோடியை கொட்டி வச்சு வர்றான்னா இவன் எதற்காக வர்றான்? எதற்காக வர்றான்? ரெண்டு பேரும் கட்சியும் திமுகவும் அதிமுகவும் வாக்கு காசு கொடுக்கிறது. இந்த ரெண்டு பேரும் கட்சிகள் திமுக அதிமுக. திமுகவை தொடங்கியது அறிஞர் அண்ணா, அதிமுகவின் மூலவர் அறிஞர் அண்ணா. கட்சியின் பேர்ல இருக்காரு, கொடியில் இருக்காரு. அந்த அண்ணா சொல்றாரு, காங்கிரஸ் காலத்தில் என்னை தோற்கடிக்க வக்கு இல்லை, வழி இல்லை. 7 மலை தாண்டி 8வது மலை போய் வெங்கடாசலதியை கூட்டி வர்றாங்க. வெங்கடாசலதியை கூட்டி வந்து அவர் மேல சத்தியம் பண்ணி வாக்கு காசு தர்றாங்க. தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பார்களா? வாக்கை யாராவது காசுக்கு கொடுப்பார்களா என்று கேட்டவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவின் வழிவந்த 2 பேரும் திராவிட கட்சிகளும் வாக்குக்கு காசு கொடுக்கிறது. பொது தேர்தல் இல்லாது இடைத்தேர்தலாக இருந்தால் ஒரு இடைத்தேர்தலுக்கு 100 கோடி செலவு பண்ணுவான். 100 கோடி. பணம் தான் பிரதானம் என்று மாறிப்போன இந்த தேர்தல் களத்திலே எங்க உண்மை இருக்கும், நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும்? இந்த அமைப்பு முறைக்குள்ள வர்ற ஒருத்தன் எப்படி சமூக சேவையாற்றுவான்? எப்படி சாத்தியம்? உங்களுக்கு காசு கொடுத்து உங்ககிட்ட இருந்து வாக்களை பெற்று அவன் சட்டமன்ற உறுப்பினராகி பார்லிமெண்ட் உறுப்பினராகி உங்களுக்காக பேச போறானா? உங்களுக்காக பாடுபட போறானா? காசு கொடுத்தான் என்றால் நாளைக்கு காசை எடுக்க போறான்னு அர்த்தம். பணம் போட்டு பணத்தை எடுப்பதற்கான ஒரு சந்தை போல, ஒரு வியாபாரம் போல அரசியல் மாறி போய் நிற்கிறது. இந்த அநீதியை யார் எடுத்து சொல்ல போறா? யார் சொல்ல போற? தமிழ்நாட்டை திமுக புதுசா ஆள போகுதா? தமிழ்நாட்டை அதிமுக புதுசா ஆள போகுதா? 31 ஆண்டுகள் அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறது. 31 ஆண்டு. அதே போல 25 ஆண்டு காலம் திமுக ஆண்டிருக்கிறது. 2 பேரும் ஆட்சியின் காலத்தை கணக்கிட்டால் ஏறக்குறைய 60 ஆண்டு காலம். அன்பு சொந்தங்களே, உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், விஞ்ஞான வளர்ச்சி, தொழில்நுட்ப சாதனை எல்லாம் ஏற்பட்டது 40-50 ஆண்டு காலத்துல தான். எல்லாமே உலகத்தான் பார்த்து வியக்கிற சிங்கப்பூர் ஆசியாவோட தீண்டதாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்டது. அந்த சிங்கப்பூர் வளர்ச்சி பெற்றது வெறும் 40 ஆண்டு காலத்துல தான். அதே போல ஜப்பான் உலகத்தில் தலை சிறந்த பொருளாதார வளமிக்க நாடு. அந்த ஜப்பான் வந்து வளர்ச்சி பெற்றது வெறும் 33 ஆண்டு காலம் தான். ஆனா இங்க தமிழ்நாட்டை 60 ஆண்டு காலம் திராவிட கட்சியில் ஆண்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சி இருக்கு?
என்ன வளர்ச்சி? ஆனா திரும்ப திமுக வாக்கு செலுத்தணும், திரும்ப அதிமுக வாக்கு செலுத்தணும். எதற்காக வாக்கு செலுத்தணும்? இந்த கட்சிகளும் இந்த ஆட்சிகளும் எதற்காக மீண்டும் காவிரியின் கடைமடை பகுதி, இந்த ஊர், இந்த பகுதி காவிரியில தண்ணி கேட்டு நம்ம எவ்வளவு ஆண்டுகளா போராடுறோம்? மிக குறைந்தது 40 ஆண்டுகள போராட்டம், மிக குறைந்தது, மிக தீவிரமான போராட்டம். மன்னராட்சி காலத்தில் காவிரிக்கு நமக்கும் தொடர்பு இருந்தது. மன்னராட்சி காலத்தில் காவிரியிலும் தண்ணி கிடைத்தது. வெள்ளைக்கான ஆட்சி காலத்தில் காவிரியிலும் தண்ணி கிடைத்தது. ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு மக்களாட்சி நாட்டிலே காவிரியில தண்ணி வர்றதில்லை. மத்தியில பாஜக ஆண்டாலும் சரி, காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, எந்த கட்சி ஆட்சி புரிந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம். ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்கும் காவிரிக்கும் தொடர்பு இல்லைங்கிற என்ன செய்ய போறோம்? இந்த பிரச்சனைகளை திமுக சரி பண்ணிடுமா? அதிமுக சரி பண்ணிடுமா? எவ்வளவு பெரிய கொடும் அநீதி! நமக்கு திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 3 மாவட்டங்கள் முழுமையாக காவிரியை சார்ந்திருக்கக்கூடிய நிலங்கள், முழுக்க முழுக்க விவசாயம் தான் பிரதான தொழில். ஆனால் இன்றைக்கு விவசாயம் நொடித்து போனது. விவசாயம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. எங்க போய் சொல்றது? எல்லார் வீட்லையும் 10,000 ஒன்று இருக்கும், எல்லார் வீட்லையும் வைக்கப்போர் இருக்கும், எல்லா வீட்லையும் குப்பை குழின்னு இந்த சாணத்தை கொண்ட கொட்டுவோம். இன்னைக்கு அந்த முறையே இல்லையே, வழக்கொழிஞ்சு போச்சு. விவசாயம் இல்லாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. விவசாயம் செஞ்சாலும் சரி உன்னால பொருளீட்ட முடியாது, நஷ்டப்பட்டு போவ, நலிவடைஞ்சு போவ, வாஞ்ச கடனுக்கு வட்டி கட்ட முடியாம கடனாளியாக மாறி போவ. இந்த நிலைக்கு காரணம் யார்? ஆளக்கூடிய கட்சிகள், ஆட்சிகள். காவிரியில தண்ணி கட்டு போறான்னா கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழ்ல அடிச்சு உதைக்கிறான், சித்திரவதை பண்றான். தொடர்ச்சியான போராட்டம் 40 ஆண்டுகள பேச்சுவார்த்தை மூலமா காவிரி சிக்கலை தீர்க்க முடியாத நிலை வருது. அப்ப என்ன பண்றாங்க? தண்ணீர் தகராறு சட்டம். தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி காவிரி நடுவமன்றம் அமைக்கப்படுது. காவிரி நடுவமன்றம் இடைக்கால தீர்ப்பை கொடுக்குது. எப்ப? 91 இடைக்கால தீர்ப்பை கொடுத்த போது அதை அமல்படுத்த சொல்லி நாம் போராடிய போது கர்நாடகை வாழ்ந்த தமிழர்களை துரத்தி அடிச்சான். தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினான். தமிழர்களை கொன்று ஒழிச்சான். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கர்நாடகாவில் வாழ முடியாது, மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு அகதியாக நடந்தே வந்தான். எப்ப? காவிரியில நியாயமான உரிமை கட்டு போராடுறப்ப. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் போராடுறோம் 2015-16. கர்நாடகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த KPN தனியார் பேருந்து 50 பேருந்தை நடு தெருவில் வைத்து, நடு சாலையில் வைத்து கொளுத்தான் 50 பேருந்து. அப்ப காவிரியில தண்ணி கேட்கணுங்கிற எண்ணமே வரக்கூடாதுன்னு அடாவடித்தனமும் சண்டித்தனமும் பண்ற. தண்ணியை வாங்கி கொடுத்திருக்காங்களா 2 பேரும் கட்சிகள்? காவிரியில தண்ணி வருவதை 2 பேரும் திராவிட கட்சிகள் விரும்புகிறதா? விரும்பல. மத்தியில் பாஜகவோ காங்கிரஸோ அவன் ஒரு நாளும் தமிழ்நாட்டுக்கு நீர் வருவதை விரும்ப மாட்டான். அவன் நோக்கம் இந்த காவிரி படுகை. காவிரி படுகையின் கீழே பூமி கடியிலே கொட்டி கிடக்கிறது அளப்பரிய இயற்கை வளங்கள். அந்த வளங்களை சூறையாட வேண்டும். அதற்கு காவிரி படுகை விட்டு விவசாயிகள் வெளியேற வேண்டும். அதற்கு திட்டமிட்டு நஷ்டப்படுத்துறான். காவிரியில தண்ணி தராம மறுக்கிறான். இது காங்கிரஸ் பாஜக பண்ணுது. தமிழ்நாட்டை திமுக அதிமுக ஆண்டா என்ன நிலைமை? காவிரியில தண்ணி விட்டா ஆத்துக்குள்ள தண்ணீர் போனா மண்ணை கொள்ளையடிக்க முடியாது. அப்ப காவிரியில தண்ணி வருவதை திமுக அதிமுக விரும்பல. தமிழ்நாட்டில் எந்த ஆத்துல மணக்கொள்ளை நடக்கல? எந்த ஆத்துல? அன்பு சொந்தங்களே, பாரதி இந்த நாட்டின் விடுதலைக்காக காணம் பாடிய பாரதி அடிமை இந்தியாவில் பாடினான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அவன் சுதந்திரம் பெற்ற நாட்டில் வாழல, இறந்து போயிட்டான். அடிமை இந்தியாவிலேயே அவன் பாடினான் சுதந்திரம் பெற்றுட்டோம். அதே பாரதி சொன்னான், காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியாறு பல ஓட திருமணி சலித்த தமிழ்நாடுன்னா. காவிரி தென்பண்ணை வையை புறணை
என்று தமிழ்நாட்டிலே குறுக்கு நெடுக்குமாக ஆறுகள் பல ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்ததுங்கிறான். எப்ப? வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில். வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு செழித்தது. ஆனால் நாம் தேர்ந்தெடுத்த இந்த ஆட்சி காலத்தில் என்ன நிலைமையில் இருக்கு? காவிரி, காவிரியில் தண்ணி வரல. ஒரு பக்கம் போராட்டம். எப்ப தண்ணி தருமா? கர்நாடகத்தில் மிதமிஞ்சிய மழைப்பொழிவு, வெள்ளம். அந்த வெள்ள நீரை வடிகால் போல மாத்துறதுக்கு தமிழ்நாட்டை நோக்கி தண்ணி தந்து விடுவான். இப்ப அதுக்கும் மூடு விழா நடத்துறதுக்கு என்ன பண்றான்? காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டுறான். அவன் தடுப்பணை கட்டிட்டான். காவிரியிலும் தண்ணி நமக்கு வராது. வெள்ள காலத்தில் கூட காவிரிக்கும் நமக்குமான 1000 ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட வரலாற்று தொடர்பை முற்று முழுதாக அறுத்துருவான். இதை பற்றி ஆளக்கூடிய கட்சிகளுக்கு, ஆட்சிகளுக்கு கவலை இருக்குதா? ஒரு நாளும் கவலை இல்லை. ஏன்னா இந்த கட்சிகளும் ஆட்சிகளும் இந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினைக்குது. கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்தாதான் அவன் இந்த பிரச்சனையை காட்டி வாக்கு வேட்டையாட முடியும். கடைசி வரைக்கும் இதை வச்சு அரசியல் பண்ண முடியும். காவிரியில் தண்ணி வரலன்னு போராடி கொடுக்கிற அதே வேளையில காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு பவானி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், இந்த ஆறுகள் தமிழ்நாட்டிலே எந்த நிலைமையில் இருக்கிறது? ஆறுகள் செத்து கொண்டிருக்கிறது, அழிவின் விளிம்பில் இருக்கிறது. அமராவதி ஆற்றில் மணற்கொள்ள, மிதமிஞ்சிய மணற்கொள்ள. பவானி ஆறு மாசுபட்டுச்சு. நொய்யல் ஆறு சாயப்பட்ட கழிவை கொட்டி ஆத்த கொண்டுட்டேன். ஒரு மனிதன் விஷத்தை அடைந்தினால் வாயிலே நுரைதள்ளுவது போல ஆறு நுரைதள்ளி கொண்டிருக்கிறது நொய்யல் ஆறு. ஆறுகள் எல்லாம் அழிவின் விளிம்பில் நிற்கிறது. இந்த ஆறுகளை நாம் உருவாக்கல. ஏரி குளத்தை மனிதன் வெட்டினான், ஆத்த மனிதன் வெட்டல. இயற்கை நமக்கு கொடையாக கொடுத்தது. வரலாற்று வழிபட்ட இயற்கையின் கொடையது. அந்த ஆறுகள் முழுமைக்கும் இன்றைக்கு அழிவின் விளிம்பில் நிற்கிறது. இந்த கட்சிகளுக்கு, ஆட்சிகளுக்கு வாக்கு செலுத்தி எப்படி சரி செய்ய போறீங்க? எப்படி சரி செய்ய போறீங்க? அன்பு மக்களே, தமிழ்நாட்டை எண்ணற்ற மன்னன் இருக்காங்க. தமிழ்நாட்டு சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யத்தில் பிரிஞ்சு இருக்கு. எண்ணற்ற மன்னன் படையெடுத்து வந்தான், போர் புரிஞ்சான், சண்டைட்டான், வாதாபியை எரிச்சான், மதுரை எரிச்சான், உறையூரை எரிச்சான், புத்த மடங்களை தகர்த்தான், தேவாலயத்தை நொறுக்கினான், கோயிலை இடிச்சான், வன்முறைகள் செஞ்சிட்டான், உயிர் பலி எடுத்துட்டான். இத்தனை கொடுமையும் மன்னாட்சியில் நிகழ்ந்த போதும் எந்த ஒரு மன்னனும் மலையை தகர்த்து அவன் அரண்மனை கட்டல. ஆத்திர மண்ணை கொள்ளையடித்து அவன் தனக்காக குடில் கட்டல. மன்னராட்சி காலத்தில் இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டது. 2000 ஆண்டு காலம் திரும்பி பார்த்த வெள்ளக்கார ஆட்சி காலம், கொடுமையான ஆட்சி காலம், 300 ஆண்டு. நம் முன்னோர்களை அடிமைப்படுத்தினான், கொடுமைப்படுத்தினான், தூக்கிலே தொங்க வச்சான், செக்கிலுக்கு வச்சான், சிறைப்படுத்தினான், சாகடித்தான் வெள்ளக்காரன். அவன் இந்த நாட்டின் செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு போனான். ஆனால் ஒருபோதும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. ஆனால் 60 ஆண்டுகள் திராவிட ஆட்சியிலே இயற்கை வளங்கள் முற்று முழுதாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு தலைமுறை இதே ஊர்ல வாழணும், இதே கிராமத்தில் அவன் குடியிருக்கணும். அவன் குடியிருப்பதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இருக்குதா? அதுக்கு ஏற்ற வளம் இருக்குதா? எதுவும் இல்லை. 70 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கும் குடிநீர் தட்டுப்பாடு. குடிநீர் தட்டுப்பாடு எங்க இருக்குது? ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் இருந்தது ஒரு காலம். இன்றைக்கு ராமநாதபுரத்தில் சிவகங்கையில் இல்லை, இதே வேதாரண்யத்தில், இதே திருத்திரப்பள்ளியில், இதே எல்லா ஊர்களிலும் தண்ணீர் தட்டுப்பாடு வந்துவிட்டது. அதிமுக ஆட்சி அறிவிக்கிறான், 28 மாவட்டங்களை வறட்சி மாவட்டம் அறிவிக்கிறான். பூமிக்கு அடியிலே நிலத்தடி மட்டம் கீழே போய்விட்டது. இன்னைக்கு 500 அடியில தண்ணி கிடைக்குதுன்னா இன்னொரு தலைமுறை, உன் பேரனோ உன் பிள்ளையோ உன் கொள்ளு பேரனோ இதே நிலத்தில் வாழ்கிற போது தண்ணி எங்க கிடைக்கும்? அந்த தண்ணியை சேமிப்பதற்கு இந்த ஆட்சியாளர் வைத்திருக்கக்கூடிய திட்டம் என்ன? என்ன செய்ய போறான்? மன்னராட்சி முறை நடந்தது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் இந்த நிலத்தை ஆண்டார்கள். அன்றைக்கு நதியை கொண்டாடினான் யாரு? சோழ மன்னன். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரினா. வானம்பாடி பறவை உட்கொள்ள முடியாத அளவுக்கு மழைப்பொழிவு நின்று போனாலும் சரி, வெள்ளிக்கோள் வடதிசையை விட்டு தென் திசைக்கு மாறி போனாலும் சரி, வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரினா. அந்த வானமே பொய்த்தாலும் சரி,
காவிரி பொய்க்க மாட்டாள், நீர் தருவாள், சோறு தருவாள்னு காவிரியை கொண்டாடித்தான் சோழ மன்னன். அதே போல வைகையை கொண்டாடித்தான் பாண்டிய மன்னன். பொய்யா குளக்கொடி வைகை நீர், வைகை நதி ரெண்டு பக்கமும் ரெண்டு கையிலும் தண்ணியை கொடுத்து கடல்ல சேராம எல்லாருக்கும் தண்ணியை கொடுக்கும் அப்படின்னு பாடினான் பாண்டிய மன்னன். மன்னனை பார்த்து புலவன் சொல்றான், மன்னா அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமித்தார்கள் மன்னர்கள். மன்னராட்சி காலத்துல நீர் தட்டுப்பாடு இல்லை மன்னராட்சி காலத்துல. ஆனா மக்களாட்சி காலத்துல குடிக்கிற தண்ணீருக்கு தட்டுப்பாடு வந்துருச்சு. குடி தண்ணிக்காக சென்னை போன்ற மாநகரம் தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் அல்லாடி கொண்டு கிடது. வரப்போற திமுக ஆட்சி அதிமுக ஆட்சின்னா அந்த ஆட்சியை எப்படி சரி செய்ய போகுது? மறுபடி எதற்காக திமுகவின் ஆட்சி, மறுபடி எதற்காக அதிமுகவின் ஆட்சி? திமுக புதுசா வாக்கு தத்துறீங்களா? திமுக நேற்று தொடங்கப்பட்ட இயக்கமா? இந்த நாடு விடுதலை பெற்று 2 ஆண்டு கழித்து தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. அதே போல அதிமுக 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆளுகை பண்ணியிருக்கேன். இப்ப மறுபடியும் எதுக்கு அதிமுக ஆட்சி? மறுபடியும் எதுக்கு திமுக ஆட்சி? மன்னராட்சி முறையில் இருந்த ஜனநாயக தன்மை கூட மக்களாட்சி காலத்தில் இல்லை. நாம் படிக்கிறோம்ல இலக்கியங்கள்ல, தன் மகன் தேர்காலில் ஒரு கண்டுகுட்டியை ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக அதே தேர்காலில் தன் மகனையும் ஏற்றி கொன்றான் மனுநீதி சோழன் படிக்கிறோம். ஒரு மன்னன் தான், மன்னன் நினைச்சா யார் வேணாலும் நாடு கடத்தலாம், யார் வேணாலும் கொலை பண்ணலாம். ஆனால் ஒரு கண்டுகுட்டியை கொண்டு விட்டான் என்பதற்காக அதே தேர்காலில் தன் மகனுக்கு தூக்கு தண்டனை போல மரண தண்டனையை கொடுத்து அதை நிறைவேற்றான் மனுநீதி சோழன். நீதி நிலைநாட்டினான். படிக்கிறோம், இலக்கியம் சொல்லுது. கோவலன் வந்து திருட்டு பட்டம் சுமத்தப்படுறான். கோவலன் மேல வந்து தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. கோவலன் வந்து இறந்து போயிடுறான், மரண தண்டனை கொடுக்கப்படுது, இறந்து போயிடுறான். கோவலன் இறந்து போயிட்டான்னு, தன் கணவன் இறந்து போயிட்டான்னு அவள் மனைவி கண்ணகி போறா பாண்டிய மன்னனோட அரசவைக்குள்ள போய் மன்னனை பார்த்து ஒரு சாதாரண குடிமகள், ஒரு ஏழை மகள் சொல்றா, தேரா மன்னா, என் கணவனா கள்வன், நீ அல்லவோ கள்வன்கிற. என் புருஷனா திருட, நீ தாண்டா திருட்டு போயங்கிறா. யாரு? மன்னனை பார்த்து சாதாரண ஒரு ஏழை மகள். இன்னைக்கு சொன்னா குண்டாசு தான். ஆனா கேட்ட மாத்திரத்துல மனமுடைஞ்சு நீதி தவறிவிட்டேன தாயே என்று அந்த உயிருக்கு இணையாக தன் உயிரை கொடுத்து இறந்து போனான் பாண்டிய நெடுஞ்செழிய. மன்னராட்சி காலத்துல மாண்பு இருந்தது, குறைந்தபட்ச ஜனநாயக தன்மை இருந்தது. மன்னர்களை வந்து மக்கள் தேர்வு செய்யறதில்லை, மன்னனை வந்து மக்கள் தோற்கடிக்க முடியாது, மன்னர்கள் தேர்தலில் போட்டி போடுறதில்லை. ஆனால் மன்னர்கள் கூட மாறுவேஷம் போட்டு மக்களா உழவனா, கடைத்தெருவுக்கு போனா, வீதிக்கு போனா மாறுவேஷம் போட்டு மக்களா உழவுறான். ஆட்சியை பத்தி மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, என்ன குறை, என்ன நிறை, என்ன தேவை, என்ன கவலை, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போய் அதுக்கு ஏற்ற மாதிரி நிர்வாகத்தை சரி பண்ணான். மன்னர்கள் கூட வீதிக்கு வந்தான். ஆனால் மக்களாட்சி காலத்தில் தேர்தல் வந்தாதான் வர்றான், இல்லை வரமாட்டான், வேற எதுவும் இல்லை. ஆனா இவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப நம்ம வாக்கு செலுத்தணும், இவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப அதிகாரம் தரணும். நாம எவ்வளவு படுறது? கிருபானந்த வாரியர் சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுங்கிறார் கிருபானந்த வாரியர். நாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டோம், எவ்வளவு இழப்புகளை எதிர்கொண்டோம், இன்னும் நமக்கு புரியல. என்ன பண்றது? சமகாலத்தில் 1000 கொடுமைகள், 1000 அவலங்கள். வெள்ளக்காரன் நாட்டை ஆண்ட போது ஜாலியன் வாடாபக்கிலே ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தான். வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் விடுதலைக்காக போராடுறாங்க மண்ணின் மக்கள். அப்போ ஒரு அடக்குமுறை சட்டம் கொண்டு வர்றான், ரவுலர் சட்டம். அந்த ரவுலர் சட்டத்தின் மூலமாக யாரை வேணாலும் கேட்பார் இல்லாம, விசாரணை இல்லாம எவ்வளவு நாட்கள் வேணாலும் சிறைப்படுத்தலாம்ங்கிற ஒரு கொடிய அடக்குமுறை சட்டம், கருப்பு சட்டம். அந்த ரவுலர் சட்டம் கொண்டு வரப்பட்ட செய்தி அறிஞ்ச உடனே பஞ்சாப் மாநிலம் அங்க வந்து ஜாலியன் வாலாபாக்ங்கிற திடல்ல மண்ணின் மக்கள் எல்லாரும் உண்டு கூடுறாங்க. பொதுமக்கள், குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க.
எல்லாரும் ஒண்ணு கூடி போராட்டம் பண்றாங்க. அன்னைக்கு இருந்த வெள்ளைக்கார அதிகாரி ஜெனரல் டயர் சுட்டு கொள்ளு அப்படின்னு உத்தரவு போடுறேன். சுட்டு கொள்றான். வெள்ளைக்கார ராணுவம் தப்பிச்சு ஓடுறாங்க. குண்டு பாய்து இறந்து போறாங்க. அங்க ஒரு கிணறு இருக்கு, கிணத்துக்குள்ள தப்பிக்கிறதுக்காக விழுறாங்க. அங்க விழுந்து இறந்து போறாங்க. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வரலாற்றில் கருப்பு பக்கங்களா பதிவு செய்யப்படுது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்று 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. 100 ஆண்டுகளை கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் சுட்டு கொன்னானோ அதே இங்கிலாந்து நாட்டின் பார்லிமெண்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை எங்கள் முன்னோர்கள் தவறளித்து விட்டார்கள். அவ்வளவு பெரிய பேரவலம் நிகழ்ந்திருக்க கூடாது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு நாங்கள் மனதார வருந்துகிறோம் என்று இங்கிலாந்து பார்லிமெண்டத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை 100 ஆண்டு கடந்த பிறகு வருத்தத்தை பதிவு செய்கிறது. ஆனால் நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் தூத்து கொடுத்த 13 பேரை துள்ள துடிக்க கொண்டார்களே, யார் அதற்காக மன்னிப்பு கோரியது? யார் அதற்காக வருத்தம் தெரிவித்தது? யார்? 13 பேரை சுட்டு கொலை செய்ற அளவுக்கு அவங்க செஞ்ச பாவம் என்ன? ஏன் சுட்டு கொன்னா? ஏன் சுட்டு கொன்னா? நீங்க சிந்திச்சு பாருங்க. கடைசியா தமிழ்நாட்டில் யாரை தூக்கில போட்டான்? இந்த அரசுகள் யாரை தூக்கிலே போட்டது? 95ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கரை கடைசியாக தமிழ்நாட்டில் தூக்கில் போட்டார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் யாரையும் தூக்கில போடல. 30 ஆண்டு ஆயிடுச்சு. இந்த 30 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் குற்றம் நடக்கலையா? கொலை நடக்கலையா? வன்கொடுமை நடக்கலையா? எல்லாம் நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது. குற்றமே செய்தாலும் சரி, எத்தனை கொலைகள் செஞ்சிட்டாலும் சரி, அவனுக்கு மரணத்தை தண்டனையாக தர வேண்டாம். அவனுக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனை கொடுங்க. மரண தண்டனை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். எவ்வளவு பெரிய குற்றவாளி இருந்தாலும் தர வேண்டாம் என்று நீதிமன்ற பரிபாலன அமைப்பு முறை சொல்கிறது என்றால், கொலையாளிக்கே தூக்கே தண்டனையாக கொடுக்க கூடாது என்றால், உயிரை பலியாக எடுக்கக்கூடாது என்றால், எந்த பாவம் செய்யாத அப்பாவை மக்கள் 13 பேரை துள்ள துடிக்க ஏன் கொண்டார்கள்? ஏன் கொன்னா? கொன்னது யார்? எடப்பாடி பழனிசாமி. கொன்றவனை காப்பாற்றிக் கொண்டிருப்பது யார்? இந்த ஸ்டாலின். 2018 நடக்குது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. அன்னைக்கு கடுமையா பேசுறாரு ஐயா ஸ்டாலின். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம், எல்லாரையும் குற்றவாளி கொண்டு ஏத்துவோம், எல்லாருக்கும் தண்டனை வாங்கி தருவோம். யார் சொன்னா? இதே ஐயா ஸ்டாலின். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகாக யார் அந்த குற்றத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தது இதே திமுக அரசு. கொடநாட்டில் கொலை, கொடநாட்டில் அம்மையார் ஜெயலலிதா வாழ்ந்த இடம், அங்க கொலை 5 பேர் இறந்து போறாங்க. அடுத்தடுத்து மர்மமான முறையில் ஒரு திரைப்படத்தில் காட்சி அமைக்கப்பட்டது போல அடுத்தடுத்து இறந்து போறாங்க. திமுக என்ன சொன்னது? நாங்க வந்தோம்னா அந்த மர்மத்தை விளக்கி யார் குற்றவாளியோ அவங்களுக்கு தண்டனை பெற்று தரும்னுச்சு. நாங்க வந்தோடனே வேலுமணி தங்கமணி ஒருத்தரை விட மாட்டோம், எல்லாரையும் சிறைப்படுத்துவோம், லஞ்சத்தை ஊழலை ஒழிப்போம், இந்த ஊழல்வாதிகள் தண்டிப்பதற்கான தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சொன்னது இதே திமுக. ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு எத்தனை ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டார்கள்? யாருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது? எதுவும் இல்லை. அதிமுக ஆட்சியில் என்னவெல்லாம் நடந்ததோ அதுவெல்லாம் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி சத்தமா இருந்துச்சு, திமுக ஆட்சி சத்தம் இல்லாம நடக்குது. அவ்வளவு வேறுபாடு. அதிமுக ஆட்சி காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது இதே திமுக போராட்டம் நடத்தியது. இந்தியாவில் இளமது விலை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. மதுவால் ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. மதுபான கடையை மூடுங்கள் கேட்டது திமுக. திமுகவின் மகளிர் அணியைச் சேர்ந்த அம்மையார் கனிமொழி கொரோனா காலத்தில் மதுபான கடை திறக்கப்பட்ட போது வீட்டு வாசல கருப்பு கொடி ஏந்தி கருப்படி தெரிவித்து குடும்பத்தோடு போராட்டம் நடத்தியது ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு மதுபான கடையை மூடுவார? மதுபான கடையை தமிழ்நாட்டில் மதுபான கடை எங்கேயாவது மூடுவதற்கான வேலை நடக்குதா? இல்லை. அதிமுக ஆட்சியிலே மதுபான கடையை மூட வேண்டும் என்று சொன்ன திமுக இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் கண்ணஜோரா நடக்குது வியாபாரம். 48,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம். அடுத்த பட்ஜெட்ல 50,000 கோடியா உயரும். எப்படி 50,000 கோடியா உயருமா? இங்க ஒரு டாஸ்மாக் இருக்குது, மதுபான கடை இருக்குதுன்னா அந்த கடையில மாதாந்திர வருமானம் இவ்வளவு ரூபா 3 லட்சம் அப்படின்னா
இந்த மாசம் 3 லட்சம் இல்லாம 2,86,000 வருது. அப்படி என்ன நடக்கும்? உடனடியா இந்த கடை தொடர்பான அதிகாரிகளை கூப்பிடுவாங்க. என்னாச்சு? போன மாசம் 3 லட்சம் வந்துச்சு, இந்த மாசம் 3 லட்சம் பார்த்தா 2,86,000 நின்று போச்சு. ஏற்பாடு பண்ணுங்க. யார் இந்த தப்பு பண்ணா நடவடிக்கை எடுங்க. யார் சொல்றா? திமுக அரசு. டாஸ்மாக்ல வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா அது தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை, சஸ்பெண்ட். ஆனா என்றைக்காவது அரசு பள்ளிக்கூடத்தில் சேரக்கூடிய சேர்க்கை விழுக்காடு குறைஞ்சு போச்சு, இல்ல இடைநிற்றல் அதிகமாயிருச்சு, இல்ல நூலகத்தில் வருகை பதிவேடு குறைஞ்சு போச்சு, மருத்துவமனை சுகாதார இதுல இது குறைஞ்சு போச்சு, அதில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்ல. ஆனா டாஸ்மாக்ல வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா நடவடிக்கை. டாஸ்மாக்ல வருமானத்தை எப்படி முதல்ல பெருக்க முடியும்? இப்ப சாலைகள்ல கூறு போட்டு விற்பாங்க. கூறு போட்டு வைக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க? வாங்க சார் வந்து சாப்பிட்டு பாருங்க சார், இந்த கொய்யாப்பழம் அப்படியே தேன் போல இனிக்கும் சார் அப்படின்னு கூவுவான். அதை கேட்ட உடனே உண்மையிலே தேன் போல இனிக்கும் போல இருக்கு அப்படின்னு ஆளை வாங்குவான். மதுரை பக்கம் இந்த பேருந்து நிலையத்துக்கு போனோம்னா வாங்க சார் கறி தோசை சிறப்பா இருக்கு சார், சாப்பிட்டு பாருங்க சார் கூப்பிடுவேன். கூப்பிட்டவன் சாப்பாடு சிறப்பா இருக்கும் போலன்ட்டு அவன் கவனம் ஈர்க்கப்பட்டு சாப்பிட போயிடுவான். இப்ப டாஸ்மாக் கடை என்ன பண்றது? வாங்க சார் ஒரு பெக்க போட்டு பாருங்க சார், கிக்கு சமயம் ஏறும் சார், இப்படி கூப்பிடுறதா? இல்ல வாசல ஒருத்தர் நின்றுட்டு வாங்க இங்க நல்ல வீரன் சரக்கு இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுறதா? என்ன கேவலம்! அரசு பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, நூலகம் இல்லாத ஊர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, விளையாட்டுகள் இல்லாத ஊர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, உடவெச்சி கூடம் இல்லாத ஊர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் மதுபான கடை இல்லாத ஒரு ஊர் இருக்கா? ஒரு தலைமுறை சீரழித்துட்டான். மது என்பது பழக்க வழக்கம் இல்ல, அது நோய்ங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். தமிழ்நாட்டில் 1 கோடிக்கு மேலான குடி நோயாளி உருவாக்கிட்டான். குடி என்பது ஒரு பழக்க வழக்கம் மீறி பண்பாடாக மாறி போச்சு. கல்யாணம் விட குடிப்பான், இளவு விட குடிப்பான், காது குத்தா குடிப்பான், சடங்கா குடிப்பான், கவலையா குடிப்பான், மகிழ்ச்சியா குடிப்பான், எல்லாத்துக்கும் குடிப்பான். ஒண்ணும் இல்லையா வார இறுதி குடிப்பான், எல்லாத்துக்கும் குடிக்கிறான். அப்ப குடிக்கிற அந்த பழக்கம் 18 வயசு 19 வயசுல ஒருத்தன் குடிக்க தொடங்கினான்னா 30 வயசாகிறப்ப அவனுக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஆன்ம குறைவு பிரச்சனை வரும், உடல் உறுப்புகள் தளர்ந்து போகும், நரம்பு தளர்ச்சி உருவாகும். அப்ப குடிக்கிற ஒருத்தன், குடிக்க அடிமான ஒருத்தன் எப்படி சிந்தனையால தான் இருப்பான்? அவன் எப்படி ஆரோக்கியம் கொண்ட ஒருத்தனா இருந்து அவன் எப்படி திடகாசமா வளர்ந்து வருவான்? எதை பத்தி எந்த கவலையும் ஆடக்கூடிய ஆட்சியாளர் கிடையாது. ஆனா அண்ணாவின் வழி ஆட்சி நடத்த என்ன? அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துற 1967ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பிடிக்குது. அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக அண்ணா கொடுத்த வாக்குறுதி 1 படி அரிசி நிச்சயம், 3 படி அரிசி லட்சியம். அன்னைக்கு அரிசி பஞ்சம் இருந்துச்சு. அந்த காலத்தில் நாங்கள் வந்தோம்னா 1 படி அரிசி உறுதியாக கொடுத்துருவோம், ஆனா 3 படி அரிசிங்கிறத லட்சியமா வச்சிருக்கோம் அப்படின்னு. ஆனா அண்ணா வந்தவர்காக 1 படி அரிசியும் தர முடியல. தர முடியாதப்ப போய் அதிகாரிகள் சொல்றாங்க, ரொம்ப நிதி சிக்கலா இருக்குது, பேசாம அந்த மதுபான கடையை மட்டும் திறந்து விட்டோம்னா வருவாய் வரும், அந்த வருவாயை கொடுத்து அந்த வருவாயை வச்சு நாம இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா சொல்றாரு, தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம நான் பொய்யன்னு பெறெடுத்தாலும் பரவாயில்லை, மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைன்னார் அறிஞர் அண்ணா. மது விலக்குக்காக இந்தியா முழுமைக்கும் பரப்புரை செய்ய தயார் முழக்கமிட்டவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவில் வெளிவந்த திமுக தமிழ்நாடு முழுக்க மதுவை ஊக்குவித்துக் கொண்ட கடை. தேர்தல் வாக்குறுதி இருக்குது, நாங்க வந்தோம்னா படிப்படியா மது விலக்கு அமல்படுத்துவோம். அது மட்டுமில்லாது மாவட்டம் தோறும் சுகாதாரத்துறை அமைச்சகம் சார்பாக மதுவால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு நாங்க மீட்பு நிலையங்கள் அமைப்போம். நாங்க எந்த மாவட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கு? எந்த மாவட்டத்தையும் விட்டுருங்க. கருணாநிதி பிறந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் அமைக்கப்பட்டிருக்கா? இல்ல கொளத்தூர் ஸ்டாலினோட சட்டமன்ற தொகுதி அங்க அமைக்கப்பட்டிருக்கா? சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காரு மா சுப்பிரமணியன், அவர் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அமைக்கப்பட்டிருக்கா? எங்க அமைக்கப்பட்டிருக்கு? எங்கேயும் அமைக்கப்படல.
ஆனா வாக்குறுதி அடிச்சு விடுறது. நாங்க வந்தோம்னா இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் இருக்கு. தமிழ்நாட்டில் 2001, 2002, 2003 இந்த காலகட்டங்களில் கள்ளச்சாராயம் ஊழல் போட்டாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு கண் பார்வை போச்சு, கை கால் செயலிழந்து போச்சு, உயிர் போச்சு அப்படின்னு படிச்சோம் 2002, 2003 காலகட்டத்தில். ஆனா 2021 ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சியில இந்த கள்ளச்சாராயத்தில் மட்டும் 100 பேர் செத்துருக்கான். முதல்ல மரக்காணா, செங்கல்பட்டு போன்ற பகுதியில் 30 பேர் ஏறக்குறைய செத்து போறான். எது? கள்ளச்சாராயத்தால. ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? இது அதிர்ச்சி அளிக்கிறது, மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. நாங்க சும்மா விட மாட்டோம், நாங்க இருப்போம், இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம், இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றுவோம், ஒருவரையும் தப்பிக்க விட மாட்டோம். இனி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் வார்த்தையை கூட மறக்கிற அளவுக்கு கள்ளச்சாரத்தை ஒழிப்போம். எப்ப? 2022, 2023 கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேர் செத்து போனான். ஒட்டுமொத்தமா 2 ஆண்டு காலத்தில் 100 பேர் கள்ளச்சாரத்தில் உயிர் போச்சு. மறுபடியும் சொன்னாரு, நாம இரும்புக்கரம் ஒடுக்குவோம். எங்கடா இருக்கும் இரும்புக்கரம்? எங்க இருக்கு? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வித்தான் தெரியுமா? அவன் எப்படி வித்தான்? இதே போல ராத்திரில வீட்டில் மோட்டர் வலையை பார்த்து படிச்சிருக்கிறப்ப நம்ம ஏன் கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடாது அப்படின்னு யோசனை ராத்திரியை வண்டி எடுத்துட்டு போய் சந்தையில் பொருட்களை வாங்கியாந்து விடிய காலம் உட்காந்து காய்ச்சி காலையில் எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லி மதியம் குடிச்சிட்டு சாயங்காலம் செத்து போய் ராத்திரி செய்தி ஆகல. அவன் பல மாசமா உட்காந்துக்கிட்டு காய்ச்சி வித்திருக்கான். இந்த இடத்துல கள்ளச்சாராயம் விற்கப்படுதுன்னா இந்த கண் பார்வைக்கு எற்ற தூரத்தில் 100 மீட்டர்ல நீதிமன்ற வளாகம் இருக்கு, இந்த பக்கம் 100 மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு. இந்த தெருவில் ஒரு பக்கோடா கடை போடணும்னா உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு தெரியாம போட முடியாது. உளவுத்துறை போகும், காவல்துறை போகும், மாமூல் கேட்கும், நடக்கிறதானே. அப்ப உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு தெரியாம கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியுமா? என்ன கொடுமைன்னா முதலாக அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள்ல முதல்ல ஒரு தாள் இறந்து போறான். இறந்து போனவங்க வீட்டுக்கு எல்லாரும் போறாங்க. அப்ப இறுதி சடங்கு நடக்குது. உடம்ப சிதை மூட்ட போறாங்க, நெருப்பு மூட்ட போறாங்க. அந்த இறுதி சடங்கு போறப்ப போனா பாருங்க, அவனுக்கெல்லாம் பாக்கெட் சாராயம் கள்ளச்சாராயம் கொடுக்கப்பட்டிருக்கு. உளவுத்துறை புடிங்கிடுச்சாடா. முதல்ல ஒருத்தன் செத்து போனப்ப அது கள்ளச்சாராய மரணம் என்று சொல்லியிருந்தா மற்றவன்லாம் அவசரமா போய் மருத்துவமனையில் அனுமதிச்சு அவன் தப்பி பிடிச்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா முதல் 2 மரணங்கள் நிகழ்றப்ப அது கள்ளச்சாராய மரணம் இல்லை, உடல்நல குறைபாட்டால் ஏற்பட்ட மரணம் என்று இந்த அரசு மூடி மறைத்தது. அதன் வெளிப்பாடு கொத்து கொத்தாக விழுந்து செத்து போன அந்த சாவை மறைப்பதற்கு ஒரு சாவுக்கு 10 லட்சம் ரூபாய், தலைக்கு 10 லட்சம் விலை பேசுது. எப்படிப்பட்ட அரசு? ஏன்னா காசு எடுத்து கொடுத்து வாய் அடைக்கிறது, அவ்வளவுதானே. அதிமுக ஆட்சியில ஐயா ஸ்டாலின் சட்டமன்றத்துக்கு போனாரு. போறப்ப கையில குட்காவோட போயிட்டாரு. உடனே பதறிட்டார் சபாநாயகர். சட்டமன்றத்துக்குள் தடை செய்யப்பட்ட பொருளை எப்படி கொண்டு வந்தீங்க? இது விதிமீறல், உங்க மேல நடவடிக்கை எடுப்போம். 19 பேர் மேல நடவடிக்கை. ஏன் குட்காவை கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறப்ப ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க, குட்கா சாதாரணமா கிடைக்குதுங்க தமிழ்நாட்டில், அதை எடுத்து காட்டவே நான் எடுத்து கொண்டு வந்தேன். இன்னைக்கு கஞ்சாவோட போயிடலாமா சட்டசபைக்கு? தமிழ்நாட்டில் தங்கு தடை இல்லாது கடைக்கோடி வரை கஞ்சா புழங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா அவினு மெத்தப்பட்ட மீன் இன்னும் என்னென்ன கருமாந்திரம் இருக்கோ அத்தனை கருமாந்திரம் கிடைக்குது. எங்க? வெளியே மட்டும் இல்ல, சிறைக்குள்ளங்க. நான் சிறையில் 2018 இருந்தேன். மாலை 6, 5, 5:45 பூட்டிடுவேன். பூட்டின உடனே ஒரு மாதிரி அமைதியா இருக்கும். ஒரு 7 மணி ஆகும். திடீர்னு பார்த்தா தாளம் தட்டி பாட்டு பாடுவான். என்னாச்சு? இறங்கிருச்சு சரக்கு. ஏன்? சிறை காவலர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது, கண்காணிக்கிறாங்க, சோதனை போடுறாங்க. ஒருத்தன் உள்ளவரான நிர்வாண சோதனை பண்றாங்க, நிர்வாண சோதனை. அந்த சிறைக்குள்ள எப்படா கஞ்சா போகுது? ஒரு கிளை சிறைன்னா இவ்வளவுதான் இருக்கும்.
அந்த கிளர்ச்சியில மிஞ்சி போனா 80 பேர் இருப்பான். அந்த 80 பேருக்குள்ள கஞ்சா போகுதுரா. என்னடா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க? எப்படி தமிழ்நாடு முழுக்க கஞ்சா போச்சு? எல்லா ஊர்லயும் கஞ்சா. இந்த ஊர்ல இந்த தெருவில் வந்து கஞ்சா ஒருத்தன் விற்கிறான்னு நான் தகவல் சொன்னா, யாருக்கு? போலீஸுக்கு தகவல் சொன்னா, போலீஸ் கஞ்சா வைக்கலாம் பாருங்க, அவனுக்கு தகவல் சொல்லிடும். அவன் என்ன பண்ணுவான்? தகவல் எவன்டா சொன்னான்னு நாம் தேடி வருவான் அருவா எடுத்துக்கிட்டு. நாட்டு நிலைமை இதுதான். கஞ்சா வைக்கும் தகவல் சொன்னான்னா அவனை போடா போட்டுருவான். காவல்துறை என்ன பண்ணும்? வேடிக்கை பார்க்கும். இப்படிப்பட்ட ஒரு கேடு கட்ட, மானங்கட்ட, வெக்கம் கட்ட அரசு எங்கேயாவது உண்டா? ஆனா அந்த திமுக ஓட்டு போடணும். எதற்காக திமுக என்ற கட்சி? யாராவது சொல்லு. 1964 ஆண்டு மொழி போராட்டம். அந்த மொழி போராட்டத்தில் வாழ வேண்டிய வயசுல சிவகங்கை ராஜேந்திரன் இறந்து போனான். துப்பாக்கி தோட்டாவுக்கு தன் உயிரை கொடுத்தான். கிளப்பலு சின்னசாமி 28 வயசு, வாழ வேண்டிய வயசு, இளம் மனைவி, மகள் குழந்தையா இருக்கா, திராவிட செல்வி. அது தெரிந்தும் மொழிக்காக உயிரை விட்டான் கீழப்பழு சின்னசாமி 28 வயசுல. அந்த கீழப்பழு சின்னசாமி, சிவகங்கை ராஜேந்திரனும், விருகம்பாக்கம் அரங்கநாதனும் எல்லாம் செத்து போனது கருணாநிதிங்கிற ஒரு குடும்பம் கொள்ளடிக்கவாடா? ஒரு குடும்பம் கொள்ளடிக்கவா? மொழிப்போர் மரபணியின் தியாகத்திலே, அந்த புரட்சி நெருப்பிலே குளிர் காய்ந்து அதிகாரத்துக்கு வந்தது திமுக. மாணவர்களின் அரசியல் எழுச்சியிலே பிறந்தது திமுக. திமுகவோட அதிகாரம். ஆனா திமுக அதிகாரத்துக்கு வந்த பிறகு என்ன சொன்னா? மாணவர்கள் எல்லாம் அரசியல் ஈடுபடக்கூடாது. அரசியல் என்பது அத்தை மகள் போல, நீங்கள் சுற்றி சுற்றி வரலாம், ஆனால் தொட்டு விடக்கூடாது. என்ன வியாக்கியானம்! அதன் வெளிப்பாடு இன்னைக்கு ஒரு குடும்பம் கொள்ளடிச்சுட்டு வந்திருக்குது. இதுல தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள், கம்யூனிசம் கோட்பாடு மகத்தான கோட்பாடு. மானுட குலம் இரண்டாக பிளவுபட்டு கிடந்து, பணக்காரர்கள் பணக்காரர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள், ஏழைகள் இன்னும் ஏழைகளாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம் என்று செங்குத்தாக இந்த சமூகம் வர்க்கத்தால பிளவுபட்டு இருக்கு. அப்ப இந்த மானுட குலம் வர்க்க விடுதலை முழுக்க வேண்டும் என்று சொல்லி கம்யூனிஸ்டுகள் மகத்தான தியாகங்கள் புரிந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதே காவிரி படுகையில எங்கள் தாத்தன் செத்தமல்லி முருகையன், எங்கள் தாத்தன் இரணியன், எங்கள் தாத்தன் களப்பால் குப்பு, எங்கள் தாத்தன் சாமுடைய சிவராமன் எல்லாம் இந்த வர்க்க விடுதலைக்காக, உழைக்கும் மக்களுக்காக உயிரை விட்டான். பண்ணையார்கள் வந்து சவுக்கால் அடிச்சு சாணிப்பால் குடிக்க வச்ச போது அதற்கு களத்தை நின்றவன் எங்கள் தாத்தன் சிவராமனும் இரணியனும் களப்பால் குப்பும். அவன் தியாகம் புரிந்து கம்யூனிஸ்ட் தத்துவத்தை விதைத்தான். கம்யூனிஸ்டுக்கான தேவையை வலியுறுத்தினான். அவன் கம்யூனிஸ்ட். நீங்க கம்யூனிஸ்டா? நீங்க கம்யூனிஸ்டா? எல்லா கொடுமையும் திமுக பண்ணுது, எல்லா அநியாயத்தையும் திமுக பண்ணுது. அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சகித்துக் கொண்டிருக்கீங்க. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? இதே திருத்திரபூண்டியை பூர்வீகமாக கொண்ட ஐயா முத்தரசன் திமுக கூட அப்படி பேச மாட்டேன். வேங்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கலன்னு கேட்கிறாங்க. ஐயா முத்தரசன் சொல்றாரு, பழைய பிரச்சனையாச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி தான் பழைய கட்சி, கலைச்சிடலாமா? எவ்வளவு மகத்தான சிந்தனை! பழைய பிரச்சனை, பாட்டாளி வர்க்க பிரச்சனை எல்லாம் பழைய பிரச்சனை தான். வர்க்க விடுதலைங்கிறது பழைய பிரச்சனை தான். எல்லாம் பழசுதான். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? செந்தில் பாலாஜி உழைக்கும் மக்கள்கிட்ட சுரண்டி பிடிங்கி திங்கிறாள். அரசு போக்குவரத்து துறையில அதிமுக ஆட்சியில் அமைச்சா இருக்காரு. அமைச்சா இருக்கிறப்ப உனக்கு பேருந்து நடத்துனர் வேலையா, ஓட்டுநர் வேலையா, இல்ல மெக்கானிக் வேலையா, நான் வேலையை வாங்கி தர்றேன், எனக்கு காசை கொடுன்னு உழைக்கும் மக்கள்கிட்ட காசை பிடுங்கியது இந்த கேடுகட்ட செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய திமுகவில இதே கம்யூனிஸ்ட் அங்க வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இதே செங்கொடியை ஏந்தி கொண்டு போராட்டம் பண்றாங்க. வெக்கமா இல்ல? பாட்டாளி வர்க்க தோழர்களின் ரத்தத்திலே சிவந்தது அந்த செங்கொடி.
அந்த செங்கொடியை செந்தில் பாலாஜியை நியாயப்படுத்த தூக்கி கொண்டு போறது வக்கமா இல்ல, கேவலமா இல்ல? நாங்க எந்த முதலாளிகிட்டையும் காசு வாங்க மாட்டோம், நாங்க எந்த பண்ணையாட்டையும் காசு வாங்க மாட்டோம், நாங்க எந்த பன்னாட்டு நிறுவனத்தையும் காசு வாங்க மாட்டோம். யார் கொள்கை முடிவெடுத்தது? இதே கம்யூனிஸ்ட் இயக்கங்கள். ஆனா யார்கிட்ட காசு வாங்கும்? திமுக கொடுத்தா வாங்கிக்கும். என்னங்க திமுக காசு வாங்கிட்டீங்க கையில் நீட்டி அப்படின்னா, ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அபாண்டம். நாங்க கையை நீட்டி காசு வாங்கல, அப்புறம் பேங்க்ல போட்டாங்க எடுத்துக்கிட்டோம். யார் சொல்றா? அதுவும் நம்ம ஐயா தான், முத்தரசன் தான். எப்படிப்பட்ட ஆளுக பாருங்க. கம்யூனிசம்ங்கிற கோட்பாட்டை இன்னைக்கு பிறக்கக்கூடிய தலைமுறை என்ன நினைப்பான்? அடிமைத்தனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும். உலகில் எங்கோ ஒரு மொழி நடக்கிற அநியாயத்தை கண்டு உன் மனம் அடக்க முடியாத ஆத்திரத்தில் கொதித்திருந்தால் நீயும் என் தோழன் என்று முழங்கிய உலகத்தின் ஒப்பற்ற புரட்சியாளன் சேகவரா, அவன் கம்யூனிஸ்ட். அவன் கம்யூனிஸ்ட், நீங்க கம்யூனிஸ்டா? தங்கை குறிப்பிட்டு சொன்னது போல ஒரு ஊர்ல அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, ஒருத்தன் எடுத்து கலகம் பண்ணான். அப்ப என்ன கேட்டாங்க? நீ என்ன கம்யூனிஸ்டான்னு கேட்டான். நீங்க என்ன கேட்கிறான்? எவனாவது அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு கொடுமைக்கு போராடினா நீங்க என்ன நாம் தமிழான்னு கேட்கிறேன். களத்துல நாங்க இருக்கோம், நீங்க எங்க இருக்கீங்க? எந்த அநீதிக்கு போராடுறீங்க? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க சென்னையில. தனியார் மயம் கூடாது. ராயபுரம், திருவிக்கா நகர் போன்ற மண்டலங்களை தனியார் மயப்படுத்துறீங்க. தனியார் மயம் கூடாது. தொடர்ச்சியா தூய்மை பணியாளர் போராட்டம். யார் தூய்மை பணியாளர்? தீபாவளி அன்னைக்கு விடிய விடிய பட்டாசு வெடிப்போம். நாம வெடிச்சு முடிச்சு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வீதி சுத்தமா இருக்கும். சுத்தப்படுத்தியது தூய்மை பணியாளர்கள். சாலையிலே மலத்தை கண்டால் நாம் அருவருப்பு அடைவோம். அருவருப்பு அடையாது, அதை அள்ளி சுத்தப்படுத்தக்கூடிய பெரும் பணியை செய்யக்கூடியவங்க தூய்மை பணியாளர்கள். நீ பணி அப்படின்னு போரை பற்றி வீட்டில் படுத்துருவ. ஆனால் நீ கொட்டிய குப்பையெல்லாம் அள்ளி இந்த பனி காலத்துல, வெயில் காலத்துல, எல்லா காலத்திலையும் உழைச்சி இந்த தூய்மைப்படுத்துறது தூய்மை பணியாளர்கள். அவங்களுக்கான மாத ஊதியம் 20,000 ரூபாய். சென்னையில் அரசு கிட்ட வேலை இருந்தா, இப்ப தனியார்கிட்ட மாத்தினா அது 15,000 குறையும், 5,000 ரூபாய் குறையும். நான் சென்னையில் இருக்கவங்க முதல்ல சொல்றேன், சென்னையில 40,000 ரூபாய் வருமானம் இருந்தாலும் சமாளிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு விலைவாசி உயர்வா இருக்கும். ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய அவங்க 20,000 ரூபாய் வச்சுக்கிட்டு ஓட்டுறதே பெரிய விஷயம். அந்த 20,000 ரூபாய் பணத்தை 15,000 குறைக்குது. யாரு? இந்த திமுக அரசு. தனியாட்ட அந்த வேலையை கொடுத்து, தனியாட்ட வேலையை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு சென்னை ரிப்பன் மாளிகை வாசல்ல 13 நாட்கள் தொடர்ச்சியா தூய்மை பணியாளர் போராட்டம் பண்றாங்க. தொடர்ச்சியா 13 நாள். அப்புறம் காவல்துறை அடக்குமுறை ஏவி விட்டு அந்த போராட்டத்தை கலைக்குது. வீட்டில் போய் உண்ணாவிரதம் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள். அவங்கள காவல்துறை அச்சுறுத்தல். அண்ணா அறிவாலய வாசல்ல போராட்டம். தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம். அப்புறம் தண்ணிக்குள்ள இறங்கி, கடலுக்குள்ள இறங்கி போராட்டம். அப்படி போராட்டம் செய்கிற வேலையை ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போனார். எந்த கம்யூனிஸ்ட் போனீங்க? நீங்க கம்யூனிஸ்ட் மாநாடு நடத்துறீங்க. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர் ஸ்டாலின். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின் மேடையில் கோரிக்கை வைக்க முடியாதா? ஐயா ஸ்டாலின் உடனே, நான் மட்டும் பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காவிட்டால் நான் கம்யூனிஸ்டா இருந்திருப்பேன். யாரு? கருணாநிதி. ஒரே உருட்டு. இவரு நான் கம்யூனிஸ்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என் அப்பா அப்போதே ஸ்டாலின் என்று பெயர் வைத்தார். இவர் உருட்டு. ஸ்டாலின் மேடையில் வைத்துக் கொண்டிருக்கிற போது இந்த தூய்மை பணியாளர் சிக்கலை தீர்த்து விடுங்க. கம்யூனிசம் என்பது, சோசியலிசம் என்பது, பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்பது எல்லாம் தனியார் மயத்துக்கு எதிரானது. அப்ப தூய்மை பணியாளர் வேலையை தனியார் மயப்படுத்த கூடாது என்று மேடையிலே ஸ்டாலினை வைத்துக் கொண்டு கோரிக்கை வைக்கலாம்ல? வைக்கலாமா? வைக்க முடியாதா? இதே திருத்துறைப்பூண்டியில மாநாடு நடந்தது. திருத்துறைப்பூண்டி மாநாடு, சுயமரியாதை மாநாடு 1920களில். அந்த மாநாட்டில் பெரியாரை மேடையில் வைத்துக் கொண்டு, பெரியார் இவராய் மேடையில் வைத்துக் கொண்டு அவர் மீதான விமர்சனத்தை வைத்து ஈவராவை தோழித்தவர் கம்யூனிஸ்ட் தலைவர் ஜீவானந்தம். நீங்க தோல் வைக்க வேண்டாம், ஸ்டாலின் கோரிக்கை வைங்க. கோரிக்கை வைக்க முடியாதா? இல்ல, அவர் மனசு கோன்றபடி நாங்க எதுவும் பேச மாட்டோம். அவர் என்ன சொன்னாலும் நாங்க பொறுத்துக்குவோம், சகிச்சுக்குவோம். எதுக்கு கம்யூனிஸ்ட்ங்கிற அதுக்கு பேரு? அந்த சிவப்பு துண்டை கழட்டி போட்டு திமுக சேர்ந்துருங்க.
ஒத்து ஊதுங்க, ஜால்ரா போடுங்க. யார் கேட்க போறா? நீங்க கார்ல் மார்க்ஸ், லெனின், ஸ்டாலின், சேகுவராவை கொச்சைப்படுத்துறீங்க. எங்க இருக்கு கம்யூனிஸ்ட் தத்துவம்? திமுகவுக்கு ஒத்து ஊதுவதா? திமுக கொடி பிடிப்பதா? கம்யூனிஸ்ட் தலைவர் பெருமக்களின் வேலை என்ன? ஆளும் அரசை எதிர்த்து களத்தில் மக்களோடு நிற்கணும். நீங்க என்ன பண்றீங்க? ஆளும் அரசின் ஊதுகுழலாக மக்கள்கிட்ட போய் போராட்டத்தை கலைக்கிற வேலை செய்றீங்க. வெட்கக்கேடு, கேவலம். பாட்டாளி வர்க்கமே ஒன்று கூடு. எல்லா வியாக்கியானம் பேசிவிட்டு அறிவாலயத்தை வாசல் நிற்கிறாங்க. வருங்கால தலைமுறையில் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒருத்தர் இருக்க மாட்டேன். கட்சி காலாவதியாகி போச்சு. திருத்திரமுண்டி தொகுதி கம்யூனிஸ்ட் தொகுதி. படிக்கிறப்ப தெரியுது அவர் இருந்திருக்காரு, இவர் இருந்திருக்காரு அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு பார்த்தா கார்ல் மார்க்ஸ், லெனின் பிரிச்சிருக்காங்க. எல்லாம் எங்க இருக்கான்னு பார்த்தா பிஜேபி இருக்கான். ஏன்? கம்யூனிஸ்ட் தத்துவத்தை வளர்த்த லட்சணம் படி மார்க்ஸ் புறா, லெனின் புறா பிஜேபி போயிட்டான். அந்த அளவுக்கு புரட்சியை வளர்த்திருக்காங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள். களத்தில் மக்கள் உரிமைக்காக களத்தில் நின்றிருந்தா மக்கள் கூட சேர்ந்திருப்பான். அன்னைக்கு நின்றாங்க எல்லாரும், இரணியனும் குப்புவும் எல்லாரும் நின்னாங்க, மக்கள் சேர்ந்தாங்க. இன்னைக்கு அறிவாலயத்தில் ஒற்றுத்தனையா மாறி போனீங்க, ஒண்ணுமில்லாம போயிட்டீங்க. வரலாறு காரி உமிடும் இந்த அநியாயங்களை, அக்கறங்களை நீங்க சகித்து கொண்டு இருந்தீங்கன்னு நாளைக்கு இதே திமுகவும் அதிமுகவும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுகிற போது இந்த கம்யூனிஸ்டும் சேர்த்து ஏற்றப்படுவாங்க. ரெண்டு பேரும் கம்யூனிஸ்டுகள் ஒட்டு மொத்தமா காலாவதியாகி போச்சு. இல்ல மறுபடி ஓட்டு போடணும். எதுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு மறுபடியும் திமுக ஓட்டு? திமுக இந்த 5 ஆண்டு காலத்தில் விடியலாட்சியை கொடுத்ததா? மக்களுக்கான ஒப்பற்ற ஆட்சியை கொடுத்ததா? என்ன பண்ணுச்சு திமுக? தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன்ங்க. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடனை எப்படி சரி கட்ட போறாங்க? மறுபடி திமுக வந்துவிட்டால், மறுபடி அதிமுக வந்துவிட்டால் எல்லாத்தின் விலைவாசியை உயர்த்துவான். வரி சுமையை உன் தலை மீது ஏற்றுவான். போக்குவரத்து கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்துவான். நடக்கும். மறுபடி திமுக அதிமுக ஒருவேளை தப்பி தவறி வந்துட்ட இவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அதன் தொலைக்காட்சி பார்க்கிறேன், ஒருத்தர் சொல்றாரு, தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தில் பெரிய மேதன்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு 8 லட்சம் கோடி கடன் இருக்கா? உன் வீட்டு வாசலை வந்து கேட்க போறான், ஒன்ட்டே வந்து நிற்க போறான், நீ ஏன் கவலைப்படுறேன்ட்டார். அவ்வளவு பெரிய அறிவாளி. அப்ப தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்துங்கிறியே, உள்நாட்டு உற்பத்தி உயர்ந்தா என் வீட்டில் உற்பத்தி உயருது, என் வீட்டில் வந்து காசு தர போறான். என்ன தர்க்கம் இது? என்ன தர்க்கம்? இந்த திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமா அழிவு நிலை கொண்டு போயிட்டான். இந்த 8 லட்சம் கோடி கடன் இருக்கு பாருங்க, ஒருவேளை 80 லட்சம் கோடி கடன் தான் மாறுது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல், பொருளாதார நெருக்கடி, பொருளாதார தடுமாற்றம். பட்ஜெட் போட காசு இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் வீதிக்கு வந்துட்டான். விலைவாசி தாங்காம வீதிக்கு வந்து களத்தை நின்றாலும் சரி, தமிழ்நாடு திவாலாக மாறினாலும் சரி, இந்த 8 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறி என்றைக்காவது ஒரு நாள் ஒரு தலைமுறை மீண்டு எழ முடியும், வாழ முடியும். அந்த பொருளாதார சிக்கலை கூட தீர்த்திட முடியும். ஆனா தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் அள்ளி கொண்டு போகப்படுது, ஆறுகள் சாகடிக்கப்படுது, மலைகள் தகர்க்கப்படுது. அதை எப்படி சரி செய்ய போறீங்க? எப்படி சரி செய்ய போறீங்க? எந்த கட்சி பேசுது? மண் தானே போனால் போட்டும் நினைக்கிறான். என் அன்பு சொந்தங்களே, மண்ணை கொள்ளடித்தால் நிலத்தடி நீர்மட்டம் கீழே போகும். அபரிமிதமாக மண்ணை கொள்ளடிக்கிற போது கடல் நீர் உள்ளே போகும். நிலத்தடி நீர்மட்டத்தில் உப்பு நீராக மாறும். மாறிவிட்டது பல ஊர். இதே வேதாரண்யத்தில், இதே திருத்திரப்பள்ளியில். அப்ப என்ன செய்ய முடியும்? கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், அங்க தண்ணி வந்தா உண்டு. இல்ல தஞ்சை படுகையில, காவிரி படுகையிலே தண்ணீருக்கு பெரும் தட்டுப்பாடு. அன்பு சொந்தங்கள் கவனிச்சு பார்க்கணும். நாம இந்த ஊர்ல வாழ முடியல. நம்ம ஊர்ல கல்யாண பத்திரிகை வாங்கி பார்த்தா கேம்ப் சிங்கப்பூர், கேம்ப் மலேசியா, கேம்ப் லண்டன்,
எங்க அவர் இங்கதான் இருப்பாரு, ஆனா கேம்ப் லண்டன் போட்டுருவான், வந்து இங்க வந்து உட்கார்ந்தாலும். ஏன்னா சொந்த ஊர்ல நம்மளால விவசாயம் பண்ணி பொருளீட்டி வீடு கட்ட முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது? துபாய்க்கு போ ஒட்டகை மேயி, லண்டனுக்கு போ சூப்பர் மார்க்கெட் வாசல்ல வாட்ச்மேன் வேலை பாரு, இல்ல சிங்கப்பூருக்கு போ ஓட்டுநர் வேலை பாரு. சொந்த ஊர்ல உன்னால பிழைப்பை நடத்த முடியாது, வெளிநாடு போகணும். 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் படாத பாடுபடணும். வறுமையை போக்குவதற்கு உன் இளமை காலத்தை தொலைக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறப்ப உனக்கு மகன் பிறந்தாலும் சரி, அவன் மழலை பருவத்தை உன்னால பார்க்க முடியாது. கண்ணீரோடு கடந்து போகணும். முதலா பிள்ளை வந்து அப்பான்னு கூப்பிடுற தருணத்துல நீ அப்பா பக்கத்தில் இருக்க மாட்டே. உன் தாய் இறந்து போனால் உன்னால் வர முடியாது. கடன் வாங்கி நீ போயிருப்ப, வர முடியாது. இந்த நிலைக்கு நம்மளை தள்ளினது யார்? சொந்த ஊர்ல பிழைக்க முடியாது, வெளிநாட்டில் போய் நாம இந்த வெம்பாடு படங்கள் நிலைக்கு நம்மை தள்ளியது யார்? இந்த கட்சிகள். இந்த வீதியில போய் பார்த்தா அத்தனையும் குடிசை வீட்டு ஊடி பார்த்து உள்ள பார்த்தா உதயநிதி படம். குடிசை என்னன்னு தெரியுமாங்க உங்களுக்கெல்லாம்? குடிசை என்னன்னு தெரியுமா? கடன் தொல்லை என்றால் என்னவென்று உதயநிதிக்கு தெரியுமா? மாச கடைசியில காசு இல்லாம அப்பன் அல்லாடுவானே, 1000 ரூபாய் காசுக்கு அப்பன் அல்லாடுவானே, அந்த வழி உதயநிதிக்கு தெரியுமா? பிள்ளை படிப்பதற்காக கூணி குறுகி வஞ்சி வாசல் நிற்பானே, எப்படியாவது பிள்ளைக்கு கடந்த கொடு என்று தவிப்பானே, அது தெரியுமா உதயநிதிக்கு? வறுமன் என்ன தெரியுமா? ஏழ்மன் என்ன தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாது என்றைக்காவது உதயநிதி நின்றது உண்டா? என்றைக்காவது அப்பன் அழுக்கு சட்டையோடு கிழிந்த வேட்டையோடு நிற்பதை கண்டு என்றைக்காவது மனம் புழுங்கியது உண்டா? அப்பாவோட மருத்துவ சிகிச்சைக்கு வழி இல்லாம, அம்மாவோட மருத்துவ சிகிச்சை வழி இல்லாம என்ன பண்ண தெரியாம கையேந்து நின்றது உண்டா? வறுமை தெரியுமா? ஏழ்மை தெரியுமா? என்ன மயிலா தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? என்னோட கஷ்டம் தெரியுமா? என்றைக்காவது ரேஷன்ல சாப்பிட்டுருப்பியா? நீ ரேஷன் நின்றுப்பியா? நாமெல்லாம் கற்பனை செய்ய முடியாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நாம என்ன நினைக்கிறோம்? செத்தா மார்கழி மாசம் சாகணும், ஏன் அப்பதான் சொர்க்க வாசல் திறந்தே இருக்கும், உள்ள போயிடலாம். கனவு. சொர்க்கத்தை யாரு பார்த்தா, நரகத்தை யாரு பார்த்தா கருமம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற. வாழ்றப்ப நல்லா வாழ்றது இல்லை. அப்ப என்ன பண்ற? வாழ்றப்பதான் ஒழுங்கா வாழல, செத்து போயிட்டோம்னா அங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம். அங்க ரம்பையும் மேகனையும் ஊர்வசி இருக்கும், அங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். இல்ல ஒண்ணு அப்படி ஒண்ணும் நரகம். அவன் அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான். அப்ப நினைக்கிற இங்க நல்லா இருந்துட்டான், நரகத்துல சும்மா விட மாட்டாங்க. என்ன கோப்பையில போட்டு வாழ்த்துவாங்க, ஒரு மயிரையும் கொடுக்க மாட்டாங்க. யார் சொர்க்கத்தை பார்த்தா யார் நரகத்தை பார்த்தா நம்புற, நம்பி தொலைக்கிற. நீ சொர்க்கம்னு கற்பனை பண்றல்ல, அந்த சொர்க்கத்துல வாழ்ற போதே வாழ்றான். இந்த உதயநிதியும் இந்த சபரீசனும் 3 ஆண்டு காலத்தில் அவன் கொள்ளடித்த தொகை 30,000 கோடி. உன் கனவுக்கும் உன் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட தொகை 30,000 கோடி. வாழ்நாள் முழுமைக்கும் லட்ச ரூபாய் பணத்தை பார்க்காம குடிசையில பிறந்து குடிசையில செத்து போறான். கடைசி வரைக்கும் ஒரு மாடி வீடு கட்ட முடியல, கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வீட்டில் வாழ முடியல. மழை காலத்தில் ஒழுகுது, பாத்திரத்தை வச்சு அதை வந்து சரி பண்றான். அவ்வளவு வறுமை, அவ்வளவு ஏழ்மை. உழைக்கிறான், வெம்பாடுபட்டு உழைக்கிறான். 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் உழைக்கிறான். 60 வயசு ஓய்வு பெற வயசுனா அவன் சாகுற வரை உழைக்கிறான். வறுமையை போக்க முடியல, ஏழ்மையை போக்க முடியல. ஆனா எந்த வேலையும் செய்யாத உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி எப்படி காசு வந்துச்சு? எப்படி வந்துச்சு? நான் உழைக்கிறேன், என்கிட்ட காசு இல்லை. அவன்கிட்ட எப்படி வந்துச்சு? உழைப்பை சுரண்டான், உன் உழைப்பை சுரண்டி கொண்டு போறான். 3 ஆண்டு காலத்தில் 30,000 கோடி. நாமெல்லாம் உட்கார்ந்து விட்டத்தை பார்த்து நாம் பணக்காரன் இருந்தா எப்படி இருக்கும், நம்ம கோடீஸ்வரன் தான் இருந்தா எப்படி இருக்கும் கற்பனை பண்ணோம்னா அந்த கற்பனையில் கூட 30,000 கோடி வராது, 30 கோடி நின்றும். அவ்வளவு கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கான். கோடி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துறோம், நாங்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு ஆட்சி நடத்துறோம். என்ன ஆட்சி நடத்தி கழிக்கல? என்ன கழிக்கிற? அந்த திமுக ஒரு கட்சி கருணாநிதி குடும்பத்தின் சொத்து, தனி உரிமை. இன்றைக்கு அது ஸ்டாலின் குடும்பத்து சொத்து. அது அழகிரிக்கும் கனிமொழிக்கும் கூட தொடர்பு இல்லை.
தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார், துணை முதலமைச்சர் உதயநிதி இருக்கார். நாளைக்கு யாரு? இன்னைக்கு எழுதி வச்சுட்டான், அடுத்து இன்பநிதி தான். அவனுக்கு வந்து தேர்தல் நிற்கிற வயசே வரல, ஆனா இன்பநிதி அடுத்த முதலமைச்சர். தமிழ்நாட்டை பட்டா போட்டு கொடுத்துட்டான். என் அன்பு சொந்தங்களை கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்டாலினோட பேரை இன்பநிதி. அவன் பள்ளிக்கூடம் போறான். பள்ளிக்கூடம் போறப்ப சக மாணவர்கள் என்ன சொல்லுவான்? வர்றாரு அடுத்த முதலமைச்சர். நமக்கு அது கேலிக்கின்றன்னு நினைக்கலாம். சத்தியமா அந்த நடப்புல இருக்காங்க. மன்னராட்சி காலத்துல ராஜராஜ சோழ, ராஜேந்திர சோழ, அவன் வாரிசன அந்த மாமன்னர்களே தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆண்டுகளும் ஆளல. ஆனா அந்த கருணாநிதி குடும்பம் ஏன் திரும்ப திரும்ப ஆளணும்? வரலாற்றில் கருணாநிதி யார்? கருணாநிதி வரலாற்று துரோகி. நீ செத்து பிணமாக விழுந்தாலும் சரி, உடல் உறுப்புகள் எல்லாம் சாம்பலாக மாறினாலும் சரி, கருணாநிதியை வரலாற்றில் என்றைக்கும் மன்னிக்க முடியாது. வரலாற்று துரோகி கருணாநிதி. அந்த துரோகியின் குடும்பம் தமிழ்நாட்டை திரும்ப திரும்ப ஆளும்னா எதற்காக உதயநிதி கையில் அதிகாரம்? எதற்காக ஸ்டாலின் கையில் அதிகாரம்? எதுக்கு? நாங்க விடியலாட்சி கொடுப்போம், கொடுத்துட்டீங்களா? நாங்க வந்த உடனே நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம். எப்படி ரத்து பண்ணுவீங்க கேட்காதீங்க, ரத்து பண்ணிடுவோம். நாங்க வந்த உடனே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம். எப்படி வருவீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்லை. ஆனா எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப மறுபடியும் வரணுமா? அன்பு சொந்தங்களே, இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சியை பிடித்ததுன்னா அது திமுக தான், 1967. அதே போல மத்திய அமைச்சரவையில் அதிகப்படியான ஆண்டுகள் அங்கம் வைத்த கட்சியும் திமுக தான். மத்திய அமைச்சரில் 18 ஆண்டுகளும் அங்கம் வைச்சான். விபி சிங், வாஜ்பாய், தேவகவுடா, ஐ.கே. குஜரால், மன்மோகன் சிங் அப்படின்னு பல பிரதமருக்கு இதே திமுக இருந்தது. குறிப்பா 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சி 14 ஆண்டுகாலம் மத்திய அமைச்சரவையில் இதே திமுக அங்கம் வைத்தது. அதுல 2004 இருந்து 2009 காலகட்டத்தில் பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை அன்றைக்கு தாங்கி பிடித்ததே இந்த திமுக தான். வடக்கு வாழுது தெற்கு தெரியுதுன்னு அண்ணா சொன்னாரு. அன்னைக்கு வடக்கு கொடுக்கிறது, தெற்கு வாங்கிக் கொள்கிறது என்று அன்றைக்கு சோனியா காந்தி அம்மையாரை வைத்துக் கொண்டு கருணாநிதி சொன்ன காலகட்டம். மத்திய ஆட்சியை திமுக இயக்கிக் கொண்டிருந்தது. அன்றைக்கு இந்த திமுக மாநில உரிமைகளுக்காக செஞ்சது என்ன? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தை சுயாட்சி என்ற முழங்கக்கூடிய திமுக அந்த சுயாட்சியை நிலைநாட்டுவதற்கு, கூட்டாட்சியை உறுதிப்படுத்துவதற்கு திமுக செஞ்சது என்ன? கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வந்தானா? ஆளுநர் பதவி தேவையில்லை. ஆட்டுக்கு தாடியதுக்கு, நாட்டுக்கு ஆளுநதுக்கு. ஆளுநர் பதவியை நீக்குங்க, அல்லது அதிகாரத்தை குறைங்க, அல்லது தீர்மானம் மசோதா போட்டா ஒப்புதல் தருவதற்கான காலக்கெடுவை நிர்மாணம் பண்ணுங்க. 356 சட்டப்பிரிவு ஒரு மாநிலத்தோட இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் விளங்குது, அதை நீக்கி விடுங்க. சாதிய பாதுகாக்கூடிய சட்டப்பிரிவு இருக்குது, அந்த சட்டப்பிரிவுகளை நீக்கி விடுங்க. இப்படி ஏதாவது மாநில சுயாட்சிக்கா பண்ணாரா? காவிரி சிக்கல், காவிரி உரிமையை நிலைநாட்டுங்க, தமிழ்நாட்டுக்கானதை உறுதிப்படுத்துங்க. முல்லை பெரியாற்று 152 அடியாக அதை உயர்த்துங்க. கச்சதீவு அதை மீட்டு எடுங்க. பாலாறு தமிழ்நாட்டுக்கான உரிமையை நதியில் பங்கிட உறுதி செய்யுங்க. ஏதாவது ஒன்றை திமுக கேட்டது உண்டா? திமுக கேட்டது எந்த அமைச்சரை வாங்கினா எவ்வளவு கோடி கொள்ளையடிக்கலாம் கணக்கு போட்டு வலிமை மிக்க அமைச்சரவை கேட்டு பெற்றது. மத்தியில் இருக்கிறப்ப ஒன்னும் புடுங்கல. இப்ப மாநிலத்தில் மறுபடியும் என்ன புடுங்க போற? என்ன செய்ய போற? இந்த வலையொலியை பார்க்குறப்ப சாலையில் போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒருத்தன் பாம்பை தூக்கி போடுவான். அவன் பதறுவான், இல்லை இல்லை பொய் தான், இது உண்மையான பாம்பு இல்லை, சும்மா ஃப்ராங்க் பண்ணும், ஜஸ்ட் ஃபார் ஃபன் சொல்லுங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அது மாதிரி தேர்தலில் நாங்கள் வந்தோம்னா விடிலாட்சியை கொடுப்போம். அப்படியா? ஓட்ட போட்டுறோம், போட்டுறது. போட்ட பிறகு நாங்கள் சும்மா ஃப்ராங்க் பண்ணோம், ஜஸ்ட் ஃபார் ஃபன். அவன் ஒரு தடவை ஃப்ராங்க் பண்ணல, 50 வருஷம் ஃப்ராங்க் பண்ணுறான். ஒரே ஆளு ஒரே சங்கதியை சொல்லி 50 ஆண்டா ஃப்ராங்க் பண்றான், ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்கிறான். நீ நம்பிக்கிட்டு ஓட்ட போட்டு தொலைக்கிற இந்த திமுகவுக்கு அதிமுகவுக்கு. கேட்டான்னு சொல்றது ரெட்டலைக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. அதிமுகவில் இருந்தால் செந்தில் பாலாஜி, கோபாலபுரம் கொள்ளை கூடாரம் என்று பேசியால் செந்தில் பாலாஜி.
அதே போல சட்டமன்றத்தில் கருணாநிதியை அடிக்க பாஞ்சாலும் சேகர் பாபு அதிமுக இருக்கிறப்ப 8 பேருங்க, 8 அமைச்சருங்க. நீ திமுக இருக்க ஆள்ல 8 பேரும் அதிமுக இருந்தவன். அதிமுக இருந்த அமைச்சர்கள் எல்லாம் திமுகவுக்கு கூச்சம் இல்லாம வந்துடுறான், அவன் மாறிடுறான். ஆனா நீ திமுகவையும் அதிமுக விட்டுட்டு மாறுனா மாற மாட்டேங்கிற. கேட்ட என்ன சொல்றது? நான் பரம்பரை திமுக, நான் தலைமுறை அதிமுக. என்ன பரம்பரை திமுக? கருணாநிதியோட மூத்த மகன் அழகிரி திமுக இல்ல, திமுக உறுப்பினர் இல்ல. ஜெயலலிதாவோட உற்ற தோழி சசிகலா அதிமுக இல்ல, அதிமுக உறுப்பினர் இல்ல. அவங்களே இல்ல, நீ என்ன பண்ண போற? மறந்து தொலை. ரெட்டலை உதய சொன்ன மறந்து தொலை. உனக்கு என்ன பிரச்சனை? தமிழன் எல்லாத்துக்கும் அடிமை, சாதிக்கும் அடிமை, மதத்துக்கு அடிமை, திரைக்கவர்ச்சிக்கு அடிமை, நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமை, எல்லாத்துக்கும் அடிமை. அதே போல தமிழன் சின்னத்துக்கு அடிமை. ரெட்டலை சின்னத்தில் கருணாநிதி வேட்பாளர் கூட ஓட்டு போட்டுருவேன். உதயசூரியன் சின்னத்தில் ஜெயலலிதா ஓட்டுனா கூட ஓட்டு போட்டுருவேன். போய் ஒரு குத்து இல்ல, அதுக்கு ஒரு குத்து. திமுக இல்லையா, அப்ப கூட்டணி கட்சி கதிர் அறுவாளுக்கு குத்துவோம். இந்த கதிர் நம் வாழ்வில் நமக்கு பசி போக்கக்கூடிய கதிர் அறுவாள் இல்லை. இது கதிர் இல்லை, துயரத்தை அறுக்கக்கூடிய அறுவாள் இல்லை. இது நம்ம குறவலையா அறுக்கக்கூடிய அருவா. அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. ஐயா முருகன் இருந்தாங்க, சித்தமொழி முருகன் இருந்தாங்க, பெரிய பாட்டாளி வர்க்கத்தை விடுதலை பேசிய தோழர்கள் இருந்தாங்க. பி ராமமூர்த்தி இருந்தார், ஸ்ரீனிவாச ராவ் இருந்தார். ஒரு காலம். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் காலாவதி ஆகி போனது. தயவு செஞ்சு விடுங்க, திமுக விடுங்க, அதிமுக விடுங்க. இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் நம்புற கட்சி இருக்கு பாருங்க, அவங்க கம்யூனிஸ்ட் இல்ல, உண்மையிலே கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் கட்சி தான். நாங்க தான் அடித்தட்டு உழைக்கும் மக்களை அதிகாரப்படுத்த உழைக்கிறோம். நாங்க தான் சாமானிய மக்களுக்காக பாடுபடுறோம். நாங்க தான் அநீதிக்கிறதா குரல் எழுப்புறோம். நாங்க தான் கம்யூனிஸ்ட், அவங்க கலெக்ஷனிஸ்ட். 10 கோடி 20 கோடியும் திமுக கிட்ட வாங்கிக்குவாங்க, அவ்வளவுதான். அதனால 2 பேரும் திராவிட கட்சியில விடுங்க. சரி, திராவிட கட்சியில விட்டுறலாம். புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, அவருக்கு போட்டலாமா? அது கிணத்துல போய் போட்டு ஓட்ட. கட்சி தலைவனை காணவில்லைன்னு போஸ்ட் தாங்க ஓட்டல. கடைசியா விஜய் எப்போது வாய் திறந்தார்? கடைசி எப்போது வாய் தந்தாரு? மஞ்சள் மஞ்சள் எப்ப? ஈரோட்டுக்கு போறப்ப. அதுக்கு பிறகு 1 மாசமா ஆளை காணும். படத்துல எப்படி? படத்துக்குள்ள எப்படி? நான் திரும்பி போயிருவேன் நினைக்கிறீங்களா? நான் திரும்பி போக மாட்டேன். ஐ எம் கம்மிங். இங்க வாயே திறக்கிறது இல்லை. அதாவதுங்க, நம்மாலும் சொல்றாரு, ஒரு சந்தர்ப்பம் ஒரு கோழையை வீரனம் ஆக்காது, ஒரு வீரனை கோழையும் ஆக்காது. அவன் யார் என்று அடையாளம் காட்டுங்கிறது. விஜய எவ்வளவு பெரிய கோழைங்கிறத சூழல் அடையாளம் காட்டியது. நீ எதிர்த்து சண்டை போட வேண்டாம், போர்க்களம் போக வேண்டாம், நீ ஆயுதம் தரிக்க வேண்டாம். உன்னை பார்க்க 41 பேர் செத்து போனான். செத்து போன உடம்புக்கு மாலை போட புரிஞ்சுச்சா? மாலை போட. இதே வேதாந்தத்துல பேசான்னா அடுத்த நாள் 4:30 மணிக்கு போய் நின்னேன். இறந்து போனவன் சரத பார்த்து கண்ணீர் வெடிச்சேன். ஒரு பச்சளம் குழந்தை பொட்டலம் போல கட்டி கிடந்தான். அதை பார்க்க முடியாது, மாலை போட முடியாது. கூனை குறுகி நகர்ந்து போனேன். உன்னை பார்க்க 41 பேர் செத்து போயிட்டான். ஏன் கோலை மாதிரி ஓடி போனேன்? ஏன் ஓடி போனேன்? ஓடி காலி பை மாதிரி எதுக்குடா ஓடி போனேன்? ஏன் ஒண்ணு எங்க பாருங்க நியூசன்ஸ். டிவிக்கே தியேட்டருக்கு படம் பார்க்க போனா அங்க கத்துறான். சபரிமலைக்கு மாலை போட்டு போனா அங்க கத்துறான். திருச்செந்தூர் முருகனுக்கு அமைதி இப்பயாவது வரட்டும் வாழ்க்கையில ஒருத்தன் போறேன், அங்க போய் கத்துறான் டிவிக்கேன்னு. இங்க நேத்து பார்த்த ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்க போறான், அங்க டிவிக்கேங்கிறான். ஏன்னா நாட்டில் ஒரு கட்சியா இருக்காடா? ஒரு கட்சியா இருக்கா? அரசியல் என்ன கத்துட்டு வாங்கடா. ஒன்னும் தெரியாதுங்க. மக்களவைக்கும் மாநிலங்களுக்கும் வேறுபாடுன்னு கேளுங்க. நீ சொல்றா பாப்போம். மக்களவைக்கும் மாநிலங்களுக்கு வேறுபாடு என்ன? உன் தலைவனுக்கு தெரியாது. உலகத்தில் இப்படிப்பட்ட தலைவரை பார்க்க முடியாதுங்க. சர்க்கார் படம் 1/2 மணி நேரம் பிரஸ் மீட், கத்தி படம் 1/2 மணி நேரம் பிரஸ் மீட், மெர்சல் படம் மெர்சலா பிரஸ் மீட். நிஜத்துல மைக்க காட்டினா வாயை பத்திருவார். ஒரு தலைவனுக்கான எந்த அறிகுறியும் இல்லை, இந்த ஆச்சரிய குறிகள்கிட்ட.
தமிழ்நாட்டில் ஏதாவது வட மாநிலங்களை பார்ப்போம். இந்த வடக்கம்புற அப்படிதாங்க பைத்தியக்கார மாதிரி பண்ணுவாங்க. அவனுக்கு அறிவே கிடையாதுங்க, மூளையே கிடையாதுங்க, பிற்போக்குவாதிங்க. வடக்கனை வடநாட்டுக்காரன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம கூட இருந்திருக்கான்னு விஜய் மூலமா தெரியுது. எங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறாங்க. என்ற டிரான்ஸ்பார்மர் மேல என்ன உயிர் படும் கூட தெரியாது, அதெல்லாம் தெரியாது. நான் அவரை பார்க்கணும். எதுக்கு அவருக்கு ஓட்டு போடுறேன்? அவர் நல்ல டான்ஸ் ஆடுறாரு. அவரை விட நல்ல பிரபுதேவா ஆடுவாரு, லாரன்ஸ் ஆடுவாரு, ராஜசுந்தர் ஆடுவாரு. அப்ப அவங்கள முதலமைச்சர் ஆக்கிடலாமா? இல்ல, அழகான முதலமைச்சர்களுக்கு வேணும். அப்ப நீங்க அரவிந்த சாமியை ட்ரை பண்ணக்கூடாது? நல்லா அழகா இருப்பாரு. இல்ல ஆணழகம் போட்டியில உள்ளாடை போட்டு நிற்பான், அவனை கூட கூட்டு வச்சு முதலமைச்சர் ஆக்கிடு. ஒரு நாட்டால தகுதி வேண்டாமாங்க? எதுவுமே இல்லைங்க. அவரோட படம் ஜனநாயகன். அந்த படம் வெளிவரல, ஏன்னா தணிக்கை கொடுக்கல. யார் பண்றா? பாஜக பண்ணுது. நான் பாஜகவை கண்டிக்கிறேன். ஒரு வார்த்தை பேச சொல்றான், ஒரு வார்த்தை. பாஜகவை கண்டிக்கிறேன். மோடி அங்கிள், அமித்ஷா அங்கிள் பேசுங்களேன். ஏன் பேச முடியல? வாயை திறக்க கூடாது. வடிவேல் சொல்வார்ல, விடிச்சுடான்ட்டு. அந்த மாதிரி வாயே திறக்கிறது இல்லை. அவர் என்ன சொல்றாங்க? எங்க அவர் சும்மா இல்லைங்க, வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காரு. தான் சொன்ன தத்துவத்தின்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. என்னடா தத்துவம் விஜய் சொன்னா? என்னடா வாழ்ந்துட்டு இருக்காரு? உசுப்பேத்தனட்ட உம்முன்னும் கடுப்பேத்தனோட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்றாரு? கம்முன்னு இருக்காரு, அப்புறம் உம்முன்னு இருக்காரு. அதனால பனையூர்ல ஜம்முன்னு இருக்காரு. இப்படி ஒரு கட்சி, எத்தனையோ கட்சி இருக்குங்க. அவன் மோசமான கட்சின்னு சொல்ல முடியுது, இவனை கட்சினே சேர்க்க முடியல, எதிரையும் சேர்க்க முடியல. அப்படிப்பட்டவன் ஊருக்கு 4 பேர் இங்கிட்டு குறுக்கு நடுக்குமா போறது, துண்டை போட்டுக்கிட்டு போறது. தம்பி, கூட்டத்தில் கோயந்தா போடலாம், மாஸ் சைக்காலஜி. தனியா ஒரே ஒரு வழக்குக்கு தாங்குவியா? ஒன்ன சொல்லி என்ன பண்றது? உங்க கட்சியின் பொதுச்செயலாளர் தாங்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் நாவிட நெடுஞ்செழியன், அறிஞர் அண்ணா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி, கொஞ்ச காலம் சசிகலா மாதிரி எத்தனை பொதுச்செயலாளர் இருந்திருக்காங்க. பொதுச்செயலாளர்கள் யாரும் வழக்க கண்டு ஓடினதில்லை. ஓடி போன ஒரே ஆளு பூசி ஆனந்தன். தமிழ்நாட்டில் போராட்ட வடிவம் உண்டு, எண்ணற்ற போராட்ட வடிவம். அந்த போராட்ட வடிவத்தில் ஒண்ணு சிறை நிரப்பும் போராட்டம். மூட்டை முடிச்சோடு போய் நான் போராடி சிறைக்கு போறேன்னு சிறை நிரப்பும் போராட்டம் நடத்திய நிலைமை இந்த தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் பொதுச்செயலர் காணும், ஒரு மாசமா காணும். ஏன்? அப்படிப்பட்ட கட்சி. நீங்க படத்துல வசனம் பேசலாம் தம்பி, யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை விடிய விடிய உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணி விடிஞ்சு காமராக்க முடி பேசலாம். உண்மையிலேயே களத்தை நிப்பியா? இந்தியாவில் உச்சபட்ச புலனாய்வு அமைப்பு, விசாரணை அமைப்பு NIA, மிகப்பெரிய பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை கைது செய்கிற அமைப்பு, விசாரணை பண்ற அமைப்பு NIA. இதே நாம் தமிழக கட்சியின் பிள்ளைகள் வீட்டில் NIA சோதனை போட்டது, விசாரணை கலைத்தது, எனக்கு சம்மன் கொடுத்தான். நாங்க NIA விசாரணைக்கு 8 மணி நேரம் உள்ள இருந்தோம். வெளில பத்திரிகையால் மூடி, இது அமித்ஷாவோட திட்டமிட்ட சதி செயல், பாஜகவை கண்டிக்கிறோம், தமிழ்நாட்டில் பாஜக ஒழிப்போம். எங்க NIA அலுவலக வாசல்ல உன் தலைவனை பேச சொல்லு. அது என்ன சொல்றான்? எங்க தலைவருக்கு சுயநலமே கிடையாது. எப்படி சொல்றீங்க? அவருக்கு பிரச்சனை பேச மாட்டாரு. அப்ப எப்படிப்பட்ட சுயநலம் இல்லாத தலைவன்? தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த கொடுமை பாருங்க. வேண்டா விருப்ப பிள்ளையை பத்து காண்டாமிருகன் பிரிச்ச கதையா தமிழக வெற்றி கழகம்னு பிரிச்சுட்டாங்க. ஒரு கருமாந்திரம் தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. செங்கோட்டைன்னு ஒருத்தர் போனார் 70 வயசுல. சரி, அவர் முதிர்ந்த அரசியல்வாதி, பழுத்த அரசியல்வாதி, பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், அமைச்சர் இருந்தவர். அவர் அங்க போனாருன்னா இவங்கெல்லாம் அரசியல் படுத்தப்பட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட ஜனநாயகன் படம் வெளியாகணுங்கிறது. யார்? செங்கோட்டைய. அவர் அரசியல்வாதியா எல்லாரையும் மாத்துவான்னு பார்த்தா அவர் ரசிகமன்ற தலைவர் ஆயிட்டாரு. இருந்த ஒரு ஆளையும் மாத்திட்டான். இது நாங்க தூய சக்தி. என்ன தூய சக்தி? டிடிவி தினகரன் யாரு? மன்னார்குடி மாஃபியா செஞ்ச ஆளு. டிடியோட பேச்சுவார்த்தை நடத்துற. OPS யாரு? அதிமுக ஆட்சி காலத்தில் கொள்ளடிச்ச ஆளு, எல்லா கொடுமையும் செஞ்ச ஆளு. OPS ஓட பேச்சுவார்த்தை நடத்துற. செங்கோட்டை யாரு? எல்லா குடும்பங்களுக்கும் சூத்திரதாரியா விளங்கின ஆளு.
அந்த செங்கோட்டையை வச்சுக்கிற. அப்புறம் என்ன தூய சக்தி? என்ன தூய சக்தி? அவனுக்கு என்னன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல அதாவது கேள்வி எழுப்புறோம், பல கேள்வியை தாவேக்கா நோக்கி எழுப்புறோம். இவனுக்கு மற்றவனுக்கு பதில் தெரியாது, மற்ற கட்சிக்காரனுக்கு இவனுக்கு கேள்வியே புரிய மாட்டேங்குது. அவன் பாட்டுக்கு திட்டுறான். எப்படா என்ன பார்த்து கேள்வி கேட்கலாம் நீ? பரிதாபம், உண்மையிலே பரிதாபப்படணும். கட்சி வாருங்க, தேர்தலுக்குன்னு 2 மாசம் இருக்கு. இப்பவே வெளில வர மாட்டேங்கிறாரு. 26 தேர்தல் முடிஞ்சு ஓட்டுக்குள்ள போன ஆமை மாதிரி தான் தலையே நீட்டமிட்டார். நம்பிக்கிட்டு போயிட்டு இருக்கிற. உனக்கு ஒரு பிரச்சனை வந்து நிற்பாரா? உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அது எப்படின்னா, மாலை 4 மணிக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அப்போ வந்து நான் ஆதரவு தர்ற மோடில் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ரிப்பன் மாளிகை வாசலில் போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை அப்படியே அலேக்க அள்ளிட்டு வந்துருங்களே, நம்ம ஆதரவு கொடுத்துடலாம். பாதிக்கப்பட்டவங்களா கரூரில் பாதிக்கப்பட்டவங்களை ஒரு வண்டி வச்சு கொண்டு வந்துருங்களே. நீங்கள் இங்கே ரிசார்ட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா என் கண்ணீரால் அவங்க பாத கமலத்தை கழுவுவேன், அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என்னோட ஆறுதலை தெரிவிப்பேன். செத்து போனவன் குடும்பத்தை பார்த்து ஆறுதல் சொல்ல துப்பு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவன், அப்படிப்பட்ட ஒரு கட்சி. எந்த பிரச்சனை குறித்தும் தெரியாது. காவிரியும் கேளுங்க, யார் அந்த பொம்பளைன்றது. அவ்வளவுதாங்க. நீங்க மதுரையில் மாநாட்டில் பேசுறப்ப எழுதி கொடுத்துட்டான். என்ன சொல்லணும்னா, அந்த ஊர்ல அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளை பரா சொல்லி மதுரை மேலூர், மதுரை மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, சோழவந்தான், இந்த தொகுதிகளை பரா சொல்லி எல்லா இடத்துலையும் நானே நிற்கிறது போல நினச்சி ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். எழுதி கொடுத்துட்டான். அவருக்கு மதுரை, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, சோழவந்தான், உசிலம்பட்டின்னு சொல்லணும். மண்டையில் நிற்கல, எழுதி கொடுத்துட்டான். சரி, அதையாவது எழுதி கொடுத்தான்னு பார்த்தா விஜய் எழுதி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அஜித் சொல்லிடுவாரா? அப்புறம் அப்படியே இடது பக்கம் திரும்பி ஆவேசமாக பார்க்கவும், வலது பக்கம் திரும்பி ரொமான்டிக்காக லுக் விடவும். என்ன கொடுமையோ. அதுவும் கடைசியா பாருங்க, கடைசியா ஈரோட்டில் பேசுறாரு. என்ன விசித்திரம்னா, அவர் பேச்சு என்னன்னா, எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ அதை அந்த ஊர் மக்களுக்கு புதுசா சொல்லுவார். இந்த திருநெல்வேலியில அல்வா ஃபேமஸ், யாருக்குமே தெரியாது பாரு. அல்வா வந்து இனிப்பா இருக்கும். ஆகா, என்ன கண்டுபிடிப்பு! வாயில போட்டா உள்ள போயிடும். அது இருட்டு கடையில் கிடைக்கும். இருட்டு கடை இருட்டா இருக்கும். மணப்பாறையில் இங்க வந்து முறுக்கு ஃபேமஸ். ஓஹோ, முறுக்க வாயில போட்டா கறக்கு முறக்குன்னு இருக்கும், காரமா இருக்கும். இதெல்லாம் ஒரு பேச்சு. தமிழ்நாட்டில் எத்தனை பேச்சாளர்களை, சொற்பொழிவாளர்களை கண்ட நிலம் இது. அங்க இவர் பேசிட்டே இருக்காப்புல, காத்தடிக்குது, பேப்பர் அந்த தாள் நகர்ந்துருது, கேமரா திருப்பு, மக்களை என்னடா மக்களை காமிச்சிக்கிட்டு இருக்கான், அந்த சத்தத்தை காணும் பார்த்தா புராட்டிக்கிட்டு இருக்கா. இது முதல்ல வருமா, இது அந்த ஊருக்கா, இது இந்த ஊருக்கா, ஒன்றும் புரியலையே. சரி, குத்துமைப்பா அடிச்சு விடுவோம். ஒரு தலைவர் அரசியல்ல வந்து சந்தர்ப்பவாதி ஜெயிச்சிருக்கான், சந்தர்ப்பவாதி தாக்கு பிடிச்சிருக்கான், சுயநலவாதி தாக்கு பிடிச்சிருக்கான், துரோகி கூட தாக்கு பிடிச்சு நின்றுருக்கான், கருணாநிதி இருக்காரு. ஆனா அரசியல்ல கோலை ஒரு நாளும் தாக்கு பிடிச்சது இல்லை. அப்பட்டமான அரசியல் கோழைத்தனத்துல கிடக்கிறாரு விஜய். முதல்ல வாயை திறந்து பேச சொல்லு, ஒரே ஒரு ஊடக சந்திப்பதை கூட சொல்லு, அப்புறம் கத்தலாம். யார் வேணாலும் கட்சி பேர சொல்லி கத்தலாம்ல. திமுக கத்தலாம்ல, அதிமுக கத்தலாம்ல. கத்தது பிரச்சனைடா, பேசணும், நல்ல கருத்துக்களை சொல்லணும். அந்த கட்சியில் போய் ஐயா நாஞ்சி சம்பத்தை அடைஞ்சிட்டார், ஒரு பரிதாபம். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளருக்கு நம்ம பார்த்து வியந்த பேச்சாளருக்கு கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட நிலைமை வரணுமா? அவர் ஒரு விவாதம் நடக்குது, தந்தி தொலைக்காட்சி விவாதம் நடக்குது. வாசாத்து வன்கொடுமை நிகழ்த்திய செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நீங்க என்ன சமூக நீதியை போட்டுவீங்கன்னு கேட்கிறேன். பக்கத்தில் இந்த இன்னொரு ஆள் வந்து வாசாத்தியை பற்றி விஜய்க்கு தெரியாதுங்கிறார். வேற சொல்லணும், எல்லாம் தெரியுங்கன்னு சொல்லணும்ல, அதெல்லாம் தெரியாதுங்கன்ட்டார். அடுத்த வாரம் பார்த்தா அவர் போய் அங்கே சேர்ந்துட்டார். இப்ப என்னன்னா, அவர் வெளில வர்றப்ப என்ன பேச போறாருன்னு நாடே காத்து கிடக்குது அவர் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கட்சி அரசியல்ல வந்து, திரைப்படத்தில் வந்து வடிவேலு காமெடியன், ஆனா அரசியல்ல விஜய் தான் காமெடியன். அதை புரிஞ்சு நடந்துக்குங்க. இதே போல கமலஹாசனுக்கு ஓட்ட போட்டு விட்டீங்க 2018. நான் மையமா நிற்பேன்னாரு.
இன்னைக்கு மையமா நிற்கிறார். எங்க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் நடுவில் மையமா? ஏங்க ஏங்க அன்னைக்கு ஏங்க நீங்க பாட்டுக்கு ரிமோட் எடுத்து டிவியை உடைச்சிங்க? பதில் தெரியல. என்ன சொல்றாரு? ஏதோ ஒன்று சொல்றாரு, எவனுக்கும் புரியல. புரிஞ்ச மாதிரி சொன்னாடா நீங்க கேள்வி கேட்பீங்க. அதாண்ட அடிச்சு விட்டேன்னு கமலஹாசன் ஓட்டு போட்டு தொலைஞ்சிங்க. 4 விழுக்காடு மக்கள் ஓட்டு போட்டு கமலஹாசன் நம்பினீங்க. கமலஹாசன் எங்கே போனார்? எங்கே போனார்? நீ விஜய்க்கு ஓட்டு போட்டனா விஜய் எந்த ரிசல்ட்காரனே உனக்கு தெரியாது. அவரை எந்த பிரச்சனையும் பார்ப்ப? இன்னைக்கு அதிகாரத்தின் நிழலை கூட தொடலங்க. அதிகாரத்தின் நிழலை கூட தொடல. ஆனா இன்னைக்கே மக்களை பார்க்க களத்துக்கு வர்றதில்லை. இவரை நீ எம்எல்ஏ ஆக்கி விட்டா என்ன பண்ணுவாரு? எம்எல்ஏ ஆக்கி விட்டா என்ன பண்ணுவாரு? சபாநாயகருக்கு போன் போட்டு நான் சபை நிகழ்ச்சியில் பங்கேற்க ரொம்ப ஆவலா இருக்கேன், அதுக்கு அந்த ஃபைலை பூரா தூக்கிட்டு அப்படியே பணியில் வந்துருங்களேன், அப்படியே காத்தோட்டமா வாசலே நாற்காலியை போட்டு சட்டமன்றத்தை சிறப்பா நடத்திடலாம். படம் வேறு நிஜம் வேறு. படத்தில் நடக்கிறத உண்மை நம்புற. படத்துல ஒரே நேரத்தில் விஜய் வந்து 100 பேர் அடிச்சு பறக்க விடுவாரு. நிஜத்துல பாதுகாடு இல்லாமல் வர மாட்டாரு. பவுன்சர் ரெடியா இருக்காங்களா? ரெடியா இருக்காங்க. மத்திய பாதுகாப்பு அதுவும் தயாரா இருக்கு. இல்ல இங்க தமிழ்நாட்டு காவல்துறை எல்லாம் இருக்கு. 3 அடுக்கு பாதுகாப்பு இருந்தாலும் வெளில வருவார். படத்துல பண்ணலாம். படம் வேறு நிஜம் வேறு. படத்துல வந்து விஜய் ஒரே நேரத்தில் 10 பேரை கொலை பண்ணுவார். கொலை பண்ணி விட்டு இறுதி காட்சியில அப்பன் பண்ண தப்புலன்னு பாட்டு பாடிட்டு இருப்பார். நிஜத்துல ஒருத்தன் மீது தொட்ட உன் மேல எஃப்ஐஆர் போட்டு 15 நாள் உள்ள வச்சிருவேன். நீ எந்த படத்தை ரசி, படத்துல பின்னணி இல்லாம படத்தை ரசிக்க முடியாது. என்ன படம் என்பது நிஜம் இல்ல, போலி. அது போலி. நீ படத்துக்குள்ள பார்க்கிற விஜய் அந்த விஜய் இந்த விஜய் இல்ல. அந்த விஜய் இந்த விஜய் இல்ல. எவன் தலைவன், எவன் கதாநாயகன், எவன் மக்களுக்காக களத்து நிற்கிறானோ, மக்களுக்காக பாடுபடுறானோ அவன் தலைவன், அவன் கதாநாயகன். நீ உனக்காக பாடுபட்டவன உனக்காக உழைச்சவன் நடந்துட்ட. இதே இதே படத்துல நெல் ஜெயராம இருக்கார். யார் நெல் ஜெயராம? யாரு? காணாமல் போன பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி தேடி கண்டறிஞ்சு நம்ம கொடுத்த பெருந்தகை நெல் ஜெயராமே. நெல் ஜெயராமனை கொண்டாடுறியா? நெல் ஜெயராமனோட பிறந்த நாள் என்னைக்கு, இறந்த நாள் என்னைக்கு உனக்கு தெரியுமா? அன்னைக்கு படத்தை வச்சு ஒரு மலை விளக்கம் பண்ணிருக்கியா? ஆனா பண்ண மாட்டேன். நான் விஜயின் பிறந்த நாளை கொண்டாடுவேன். என்ன பண்ணிட்டாரு? ஒரு படத்துக்கு 250 கோடி சம்பளம், மொத்தமா 2000 கோடி காசு இருக்கும். மிக குறைந்தது 2000 கோடியாவது காசு இருக்கும். என்றைக்காவது தன் ரசிகனுக்கு என்னைக்காவது கல்விக்கு உதவி பண்ணாரு? ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு பின்தங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தாரு. ஒரு கல்லூரி தொடங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கல்வி கொடுத்தாரு. ஒரு மருத்துவமனை தொடங்கி அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கு இலவச மருத்துவம் செஞ்சு கொடுத்தாரு. ஏதாவது இருக்கா? கஜா புயல்ல பாதிக்கப்பட்டு கிடந்தப்ப இந்த கிராமத்தை தத்தெடுத்தார். வெள்ளத்தால பாதிக்கப்பட்டப்ப அந்த கிராமத்தை தத்தெடுத்தார். ஏதாவது இருக்கா? பல்லாயிரம் கோடியை வைத்துக் கொண்டு 1 ரூபா காசை வெளியெடுக்கிறது இல்லை. நீ கதாநாயகனை கொண்டாடி தெரியல. அவன் நடிக்கிறான் படத்துக்குள்ள ஊதாரி மாதிரி. போக்கிரி படத்து பேரு. படத்துக்குள்ள ஊதாரியா இருப்பாரு. ஆனா நடிக்கிறதுக்கு 250 கோடி சம்பளம். ஆனா நீ 1000 ரூபாய் காசுக்கு அல்லாடிட்டு இருக்கிற. நல்ல ஊதியம் இல்லாம, நல்ல வீடு இல்லாம, நல்ல வாழ்க்கை இல்லாம, பொருளாதாரத்துல வந்து ஒரு நிலையான இடத்துக்கு வர முடியாம அவன் சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். நீ எப்ப வாழ போற? எப்ப வாழ போற? அவர் ஒரு வேளை இந்த தேர்தலை தோத்து போயிடுவார். தோத்து போன உடனே மறுபடியும் சினிமாவுக்கு போயிடுவார். நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? கட்சி தொடங்கி வர்றப்பவே இன்னைக்கு ஒன்றிய செயலர் பொறுப்பா 2 லட்சம் கொடு, மாவட்ட செயலர் பொறுப்பா 5 லட்சம் கொடு. யாரு? புசி. யாரு கட்சி தொடங்கத்தில் மகிழ்ச்சியா? புசி ஆனந்துக்கு. எம்பளத்தை கும்பளத்தையும் கட்டுக்க வாங்கி கல்லா கட்டிக்கிறாப்புல. நீ கற்பனை செஞ்சு பாரு. ஒன்னே ஒன்று கற்பனை செஞ்சு பாரு. தாவேக்காவை சேர்ந்த தம்பிகளுக்கு கேட்கிறேன் நான். தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர், அந்த கருமத்தையும் கற்பனை பண்ணிக்க. தமிழ்நாட்டில் புசியானது வந்து நிதித்துறை அமைச்சர், ஆதவ கல்வித்துறை அமைச்சர். எப்படி இருக்கும்? தமிழே ஆதரவு தகராறு. அவர் உலகை கொட்டுவாப்புல. அந்த பக்கம் எம்பளத்தி கும்பளத்தி அப்படின்னு பட்ஜெட் போறேன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுவாரு. உங்களுக்கெல்லாம் மாலை வணக்கணத்தை நல்ல வழக்கணமா சொல்றேன். எப்படிப்பட்ட அரும்பெரும் அறிஞர்களும் தலைவர்களும் இருந்த நிலம் இது. எப்படிப்பட்ட பெரும் பெரும் மக்கள் உளவிய நிலம் இது. 2000 ஆண்டுக்கு முன்னாடி உலகிற்கு பொதுமறை தந்தவன் வள்ளுவர் பெரும்பாட்டேன். நீ யார்? எப்படிப்பட்ட இனத்துக்கு சொந்தக்காரன்? 2000 ஆண்டுக்கு முன்னாடிங்க திருக்குறள் என்ன நினைக்கிற? நீ
பள்ளிக்கூடத்தில் வந்து மனப்பாட பகுதி 2 திருக்குறள் மனப்பாடம் பண்ணா 4 மதிப்பெண் நினைக்கிறேன். உலகத்துக்கு மானுட குலத்துக்கு வந்து அறிவு கொடையாக திருக்குறளை கொடுத்துட்டு போனான் வள்ளுவன். என்ன சொல்றான்? உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானி தோன்றிருக்கான். அவன் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தோடு நின்று விட்டது. சில கருத்துக்கள் கற்காலத்துக்கும் ஏற்றதா இல்லை. ஆனா எல்லா காலத்துக்கும் எல்லா மானுட கூட்டத்துக்கும் உகந்த ஒரு கருத்தை ஒருவன் சொல்லியிருக்கான் என்றால் வள்ளுவன் மட்டும்ங்கிற. 2000 ஆண்டுக்கு முன்னாடி மானத்தை பத்தி, வீரத்தை பத்தி, கொடையை பத்தி, ஒழுக்கத்தை பத்தி, விருந்தோம்பலை பத்தி, நீர் மேலாண்மை பத்தி, விவசாயத்தை பத்தி, இல்லற வாழ்க்கை பத்தி, எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு இருக்கான் வள்ளுவன். ஏன்னா அப்படி அறிவுல சிறந்து விளங்கின எண்ணம். இதே புலிக்கொடி ஏந்தி போய் இந்த இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நாடுகளை வென்றுவிட்டு மன்னாதி மன்னனா கால் விதிச்சான் ராஜாஜ சோழன், ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்ட மன்னர்கள், அரும்பெரும் அறிஞர்கள் உலவிய நிலம் இது, பிறந்த இனம் இது. இந்த இனத்தை ஆள்வதற்கு ஒரு செம்மார்ந்த தகுதி வேண்டாமா? ஒரு செம்மார்ந்த தகுதி. வரும் திரைப்படத்தில் நடிச்சதா தகுதி? உணர்ந்து திருந்துங்க. இந்த தலைமுறையில் நாம் விழித்து எழாவிட்டால் இந்த இனம் தடம் தெரியாது போயிடும். எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்துட்டோம், எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டோம். தமிழர் தாயகம் திட்டமிட்டு கலப்பின தாயகமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டில் ஊடுருவி கொண்டிருக்கான். லட்சக்கணக்கான பேர் வர்றான். உத்தரப்பிரதேசத்திலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து எங்க வந்துட்டான்? கடைக்கோடு திருத்தமணிக்கு வந்துட்டான். நடவு செய்யக்கூடிய பணி இல்ல, நாத்தடக்கூடிய பணி இல்ல, அவன் நிற்கிறான். நமது பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கான். நமது பொருளாதாரத்தை நாம் வாழணும், மீளணும்னா ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் உங்கள் பிள்ளைகளும் தான். அரசியல் சாக்கடையா? சத்தியமாக அரசியல் சாக்கடை தான். அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த வந்த துப்புரவு தொழிலாளிகள் தான் சீமானும் அவன் தம்பிகளும். அதை உணர்ந்து தெளிந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தார் பெருந்தலைவர் காமராசர். அந்த காமராசர் குறித்து கவியரசு கண்ணதாசன் சொன்னார், சுருங்க சொன்னார், காலத்தின் கடைசி கருணையினர். காலம் ஒரு முறை கடைசியாக கருணை விட்டிருக்கிறது. அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். எந்த விவசாயியை நாம் போற்றி கொண்டாடுகிறோமோ அந்த விவசாயியை சின்னமாக நாம் தமிழர் கட்சி கொண்டிருக்கிறது. இந்த தொகுதி வேட்பாளராக எங்கள் பெருமதிப்புக்குரிய அக்கா வினோதினி அவர்கள் போட்டி போடுறாங்க. அவங்க நினைச்சா எல்லாரையும் போல வீட்டில் உட்காந்துக்கிட்டு நாடகம் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை சுகபோகமாக கழிக்க முடியும். அவங்க பயின்ற கல்விக்கு, படித்த படிப்புக்கு உயரிய வேலைவாய்ப்பை பெற்றுக்கிட்டு பொருளாதாரத்தில் வந்து மேம்பட்டு வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இந்த இனத்தின் மீது, மண்ணின் மீது, மக்களின் மீது பெரும் பற்று கொண்டு களத்தில் அயராது பாடுபடுறாங்க. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, கைட்டுக்கோரப்பணு, 8 வழிச்சாலை, உயர்மட்டு கோபுரம், ஸ்டெர்லைட்டு, அணுமுலை, அணுக்கொல்லி மையம், எல்லா சிக்கலும் களத்தில் இருக்காங்க. இந்த மண்ணுக்கு மக்களுக்குன்னா ஓஞ்சி உரத்தை கொள்ள போகிறாங்க. அன்னைக்கு அடிமை நாட்டில் வேலுந்த ஆட்சியாரும் குயிலியும் எப்படி வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சண்டை போட்டாங்களோ அதே போல இன்னைக்கு மக்களாட்சி நாட்டில் இந்த கொள்ளைக்காரர்களை எடுத்து சண்டை போடக்கூடிய ஒரு பெருமகளாக அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் வாக்கை தாருங்கள். அவங்களுக்கு வாக்கை தாருங்க. வேதாரண்யம் தொகுதியில் உங்கள் மகன் நான் போட்டி போடுறேன், இங்கே அக்கா போட்டி போடுறாங்க. நாங்கள் இங்கே பேசுகிற பேச்செல்லாம் கைதட்டுவீங்க, காத்தோடு கரைஞ்சு போகும். ஆனால் சட்டமன்றத்தில் பேசினா யாரும் தப்பிக்க முடியாது. அதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்க. இந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி பல முறை ஆளுகை செய்து விட்டது. ஆனால் திருத்துறைப்பூண்டிங்கிற நகரப்பகுதி எப்படி இருக்குன்னு ஊருக்கே தெரியும். ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு தாருங்கள். அதே போல ஐயா ஓஎஸ் மணியை பல முறை 2 முறை 3 முறை இருக்கிறாங்க, மாற்றி போடுங்க. இந்த தொகுதி வேட்பாளர் அக்காவுக்கு உங்கள் வாக்களை விவசாய சின்னத்தை தாருங்கள். ஊடகம் ஒன்று சொல்லும், ஊடகம் அவருக்கு விளவெடுக்காடு வாக்கு இருக்கு, இவருக்கு விளவெடுக்காடு வாக்கு இருக்கு, அதெல்லாம் பச்சை போய். கமலஹாசன் வந்த போதும் இப்படித்தான் சொன்னான், ரஜினிகாந்த் வந்தாலும் இப்படித்தான் சொல்லியிருப்பான், நாளைக்கு விசால் வந்தாலும் அப்படித்தான் சொல்லுவான். ஏன்னா அவன் சொல்வது உண்மை இல்லை. காலத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு தான் செல்வாக்கு இருக்கு. ஒவ்வொரு இடம் போறப்ப நம்பிக்கை கொண்டு கையை உயர்த்தி விட்டாதீங்க திராவிடத்தை விட்டாதீங்க, எப்படியாவது சண்டை போடுங்க, வெல்லுங்கிறாங்க. உலகம் முழுக்கக்கூடிய ஈழ சொந்தங்கள், உலக தமிழர்கள் நம்பிக்கை கொண்டு நம்ம கூப்பிட்டு சொல்றாங்க.
விடாதீங்க அடிங்கோன்னா இந்த தோல்வியை மீண்டும் வாங்கணும்னான்னு. அதனால களத்தில் இருக்கக்கூடிய கட்சி, மண்ணுக்கான மக்களுக்கான ஒப்பற்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்களை விவசாய சின்னத்தை தாருங்கள். அக்காவை வெற்றி பெற வைச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைங்க. இந்த திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை மிகச்சிறந்த தொகுதியாக, தமிழ்நாட்டில் ஒரு முன்னுதாரணமான தொகுதியாக மாற்றுவதற்கு பாடுபடுவாங்க. சிறப்பான தொகுதியாக மாற்றுவாங்க. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் நிற்பாங்க. பணம் பதவி புகழ் என்ற எதுக்கும் அடிமையாகாத ஒரு பிள்ளைகள், கடைசி வரைக்கும் சத்தியத்தின் உருவாகின்ற தலைவர் பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள். அந்த தலைவன் போலவே கடைசி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக களத்தில் நிற்போம், உழைப்போம். உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களை தந்து வலிமைப்படுத்துங்கள், அதிகாரத்தை தாருங்கள். இறுதிவரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவும். நன்றி, வணக்கம்.